ப்ரோ அவ்வளோதான் இன்னைக்கு எனக்கு பேச வரல ப்ரோ. யாராவது பேசுங்க ப்ரோ. பே 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 பே. ப்ரோ என்ன புலம்புறத விட்டுட்டு லைக் அட்லீஸ்ட் ஒரு லைக் என்ன தப்பு நடக்குது, லைக் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணலான்னு வேணா பேசலாம். நம்ம யாரும் ஃபிக்ஸ் பண்ண போறதில்ல. பட் ஒரு இடமா 2 இடமா? நீங்க இல்ல அதான் அதுக்கு தான் சொல்றேன். அதுக்கு நம்ம பிரச்சனையெல்லாம் பேசி முடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும். ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் மட்டும் அப்படி நம்பர் 1 லைக் ஒரு பெர்சன் 12 பேர் விளையாடுனாங்களா, 12 பேர பத்தியும் பேசிட்டோம்னா ஃபுல்லா கவர் ஆயிரும். 1 மணி நேரம் முடிஞ்சிரும். ப்ரோ ஒண்ணே ஒண்ணு ப்ரோ. தயவு செஞ்சு ஏன் ப்ரோ யாருமே அஸ்வின் அடிக்க மாட்டேங்கிறாங்க? மனுஷன் வந்து பவர் பிளேல ஒரு மெகா ஓவர போட்டுட்டு அவர் பாட்டுக்கு இப்படி போயிட்டே இருக்காருமா. அப்படியே வடை சாப்பிட்டு கையை தட்டிட்டு போயிட்டே இருக்காரு ப்ரோ. யாருமே ஆனா அஸ்வின் அவ்வளவா அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க ப்ரோ. ஏன்னா தமிழ் கமெண்ட்ரி எல்லாமே அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. புரியுதுங்களா? நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபுல் தமிழ் கமெண்ட்ரி ஃபுல்லாவே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்போ யூடியூபும் அவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. அதான் சொல்றேன். யூடியூப் தான் சொல்றேன். இப்போ பீடாக் வந்து அவர் சேனல்ல தான் வீடியோ போடுறாரு. ஆ. லைக் அடுத்த மேட்ச்ல அஸ்வின் உட்கார வைங்கன்னு சொல்ல முடியுமா? அதே சேனல்ல போயிட்டு. ப்ரோ அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து ஆஃப் ஸ்பின் தான். ஆஃப் ஸ்பின்னுக்கு தான் எடுத்திருக்கோம். ஆஃப் ஸ்பின்னே போடுறதே இல்ல. மனுஷன் கேரம் பால் பண்ணி இப்படி குத்தினே இருக்கு. குத்தி எல்லாம் போட்டு பழக்குறானுங்க பயங்கரமா. நேத்து பவர் பிளேல ஒரு ஓவர் போட்டார் ராணாக்கு. ஒஸ்ட் பவுலிங். அதாவது ராணா அடிச்சிட்டான்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அவன் வந்து அந்த பேக்வர்ட் ஸ்கொயர் லைன்ல அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அங்கேயே தூக்கி காலுக்கே பால் போட்டுட்டு இருக்காப்ல ப்ரோ. அவனும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் ப்ரோ. ஒஸ்ட் பவுலிங். கேட்டா அவரு என்னமோ இங்க ஸ்ட்ராட்டஜி அங்க நான் அமெரிக்கால என்ன கூப்பிட்டாக ஸ்டீவன் ஸ்மித் கிட்ட நான் கண்ணிலேயே பேசுவேன், நோக்கு வர்மத்திலேயே ஒரு விக்கெட் எடுப்பேன், அவரு காலுக்குள்ள இருக்க கேப்ப பார்த்தேன், ஃப்ரண்ட் ஃபுட்ல இருக்கும்போது பேட் ஃபுட் லிஃப்ட் ஆகுது, இதெல்லாம் சொல்றாப்ல. தூக்கி லெக் சைட்ல போட்டுட்டு இருக்காப்ல. வெரி சிம்பிள். இது என்ன ஃபர்ஸ்ட் டே 1 கோச்சிங்ல சொல்லி தருவாங்களா பவுலிங்ல? டவுன் தூக்கி போடாத அப்படின்னு. நானும் 3 மேட்ச் பார்த்துட்டேன். சரி ஓகே. முதல் மேட்ச் பெருசா சொல்ல முடியாது. 2ஆம் மேட்ச் ஓகே. 3வது மேட்சா நம்ம ஆள் அப்படியே பவர் பிளேலயே மேட்ச முடிச்சு விட்டுறாரு. பவர் பிளேல ஒரு ஓவர் குடுக்குறாரு. 16 ரன், 19 ரன். இப்படி குடுத்தா அப்புறம் நம்ம வந்து பேட்டிங் பவர் பிளேலயே நம்மளோட பவுலிங் பவர் பிளேலயே மேட்ச தோத்துடுறோம். அப்புறம் பேட்டிங் பவர் பிளேல பெரிய குழியா ஒண்ணு தோண்டி புதைச்சிட்டு மண்ணை போட்டு மூடிக்கிறோம் நம்மள. இன்னைக்கு ஒரு ஸ்டாட் சொல்றேன் பாருங்க. நம்ம வந்து ஆக்சுவலா சிஎஸ்கே வந்து நிறைய ஓட்டைகள் இருக்கு. இருக்கிறதுலே பெரிய ஓட்டை வந்து நம்ம பேட்டிங் பண்றப்போ வர பவர் பிளேவும் பவுலிங் போடுறப்போ வர பவர் பிளேவும் தான். எப்படி சொல்றேன்னா, நம்ம வந்து நேத்து மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பவர் பிளேல ஸ்கோர் பண்ணது 42 ரன். அவங்க பவர் பிளேல ஸ்கோர் பண்ணது 79 ரன். அங்கேயே நம்ம 37 ரன் பிஹைண்ட். புரிஞ்சிருச்சுங்களா? இன்னொன்னு ஆர்சிபி மேட்ச்ல நம்ம ஸ்கோர் பண்ணது 30 ரன். 30 ரன் 3 விக்கெட். அவங்க ஸ்கோர் பண்ண 56 ரன். அதுலயே 26 ரன் பிஹைண்ட். ஆனா ஜெயிச்ச எம்ஐ மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 62 அடிச்சோம், அவங்க 52 அடிச்சாங்க. சோ இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பவர் பிளேல பெரிய டிஃபரன்ஸ விட்டு வச்சிடுறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. பவர் பிளேல நம்மட்ட படான்னு போன டைம் ரஹானே மாதிரி அடிக்க ஆள் இல்ல. இந்த சைடு கண்ட்ரோல் பண்ண பவுலிங்ல ஆளே இல்ல பவர் பிளேல. கலீல் ஒருத்தன் டீசெண்டா போடுறான். கலீல் கம்பெனி கொடுக்குறது யாரு? யாருமே கிடையாது. அதான் சொல்றேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொல்றது கரெக்ட். நம்ம வந்து 2013க்கு அப்புறமா மும்பைட்ட தோக்குற மேட்ச் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பவர் பிளேலயே தோத்துருவோம். அவங்க வந்து மாசா பவர் பிளேல போட்டு நம்மள அடிச்சு துவச்சிருவாங்க. பவர் பிளேலயே 2 விக்கெட் 3 விக்கெட் போயிடும். இதே மும்பை வந்து ஓப்பனர் மாசா வச்சிருப்பானுங்க, நம்ம பவுலர்ஸ் போட்டு பிரிச்சிருவானுங்க பவர் பிளேல. அங்கேயே தோத்துருவோம். அதுக்கு அப்புறமா அங்கிட்டு இங்கிட்டு கிளாப் பண்ணி அப்படி இப்படி 1-2 மேட்ச் ஜெயிச்சிருப்போம். பட் 2013 to 2019 or 2020 ஒரு 6-7 வருஷமா இப்படிதான் தோத்துருப்போம். பட் அது வந்து நம்ம மும்பைட்ட மட்டும்தான் தோத்துட்டு இருந்தோம். மித்த யாருமே இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணல. இப்போ இம்பாக்ட் பிளேயர் வந்ததுக்கு அப்புறமா எவ்ரிபடி ஹஸ் ஃபிகர்ட் அவுட் இந்த பவர் பிளேல தான் மேட்டரே இருக்கு. பவர் பிளேல அடிச்சு நவுத்துறது, பவர் பிளேல கண்ட்ரோல் பண்றதுல தான் ஒரு டீமை அமுக்கவோ லைக் இல்ல நம்ம வந்து அடிச்சு நல்லா டார்கெட் செட் பண்ணவோ முடியும். அதை வந்து எல்லாருமே ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. இவங்க இன்னமும் அதே அறத பழசான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தூக்கிட்டு போயிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர் இல்ல, ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஃபினிஷர் இல்ல, இதே இது பண்றாங்க. இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல லைக் பவர் பிளேல கலீலுக்கு கம்பெனி கொடுக்க ஆள் இல்லைன்னு. இப்ப அஸ்வினை உட்காந்து வச்சுட்டு கம்போஜ் எடுத்தா வாட் இஸ் டிஃபரன்ஸ்? இதை விட வருஷா போகிறது வாய்ப்பே இல்லை. நான் வந்து போன மேட்ச்ல தப்பா சொல்லிட்டேன். என்ன சொல்றேன்னா தீபக் கூட உட்காத்திட்டு கம்போஜ் எடுங்கன்னு சொல்லிட்டேன். தீபக் கூடாக்கு விஜய் சங்கர் ஆல்ரெடி ஸ்வாப் பண்ணி முடிச்சிட்டாங்க. அஸ்வின் உட்காந்துட்டு கம்போஜ் எடுங்க.
யூ வில் கெட் அ பேர் டு கலீல் அஹ்மத். ஸோ அதாவது அஸ்வின் பவர் பிளேல போடுறத விட வருஷா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ. அது விட அட்லீஸ்ட் பவுலிங்ல ஒரு ஸ்ட்ரென்த் ஆச்சு கிடைக்கும். அஸ்வின் இஸ் நாட் ஆடிங் எனி பேட்டிங் டெப்த். ப்ரோ அஸ்வினோட அவரோட இன்டெலிஜென்ஸ் மிஸ் ஆகுதுல ப்ரோ. நீங்க புரியுதா இல்ல? கிரவுண்ட்ல அந்த யூடியூப் சேனல் பிஆர் மிஸ் ஆகுதுன்னு வேணா சொல்லுங்க. மாஸ்டர் மைண்ட், அதுக்கான அவரோட லேட்டரல் திங்கிங், அதுக்கான இன்புட்ஸ். அவரு நேத்து அவர் ரித்தீஷ் ராணா ஃபைனலா விக்கெட் எடுத்தார் பாத்தீங்களா, இறங்கி வந்தோடனே வைடு போட்டு, ஆனா 46 ரன் கொடுத்துட்டாரு. அது மிஸ் ஆகுதுல ப்ரோ. நீங்க அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்களே ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ருத்துக்குவே அஸ்வின் மேல ஏதோ பர்சனலா வன்மம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால பவர் பிளே கொடுத்து அடி வாங்க வச்சு ஒரு 4 மேட்ச்க்கு அப்புறம் மொத்தமா அண்ணனை பெஞ்ச்ல உட்கார வச்சிடலாம். அது ஓகே, கூட சேர்ந்து நீயும் அடி வாங்க கூட. அதை மறந்துட்டேனே. அதாவது எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணு போகணும்னு பண்ணிட்டு இருக்கானா என்னன்னு புரிய மாட்டேங்குது. ப்ரோ ஜடேஜா சூப்பரா போட்டிருக்கான். இது 2 ஓவர் செம எக்கனாமிக்கலா போட்டிருக்கான். ஜடேஜாக்கு கொடுக்கவே மாட்டானுங்க. பாருங்க, நான் கான்ட்ரோவர்சியா சொல்லிடுறேன். ஜடேஜா இஸ் a better spinner than many spinners in India. Many spinners in India is just அவனுக்கு அந்த பிஆர் கிடையாது, அவ்வளவுதான். அத அவங்க யாரும் பெருசா பேசிக்கிறது கிடையாது. ஜடேஜா இஸ் a very good spinner than every other many spinners in India. பர்சேனி இப்ப இருக்க சிஎஸ்கே டீமை விட நான் அஸ்வின் டெஸ்ட் விக்கெட்ஸ் நான் நிறைய டைம் நான் நோட் பண்ணிருக்கேன். ஈவன் அஸ்வினே சொல்லியிருக்காப்ல, அஸ்வின் நிறைய டெஸ்ட் விக்கெட் எடுக்கிறதுக்கே காரணம் இந்த சைடு இன்னொரு எண்ட்ல ஜடேஜா பால் பண்றதுனால தான். ஏன்னா டைட்டா பால் போட்டு போயிருவான். அப்பதான் அஸ்வினால இன்னொரு எண்ட்ல விக்கெட் எடுக்க முடியும். ஸோ ஜடேஜா எப்பயுமே அண்டர் ரேட்டட் தான். பட் இங்க ரோலை தப்பா எடுத்து வச்சிருக்காங்க. ஜடேஜா பினிஷரு, ஹிட்டர்னு நினைச்சு வச்சிருக்காங்க. நோ, ஜடேஜா இஸ் நாட் அ ஹிட்டர். அதை புரிஞ்சுக்கோங்க. இது அவர் ரோலே அது கிடையாது. ஜடேஜா நல்லா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி விடுவாரு. நல்லா அப்பப்ப ஆட் பவுண்டரிஸ் எடுப்பாரு. என்னைக்காச்சும் முக்கியமான டைம்ல ஒரு கிளட்ச் அடிப்பாரு. பட் தட் இஸ் நாட் இஸ் பிரெட் அண்ட் பட்டர். அவர் எனி டைம் ஹிட்டரே கிடையவே கிடையாது. அவர் தேர்ட் மென்டர் ஏதாச்சும் தள்ளி விடுவாப்ல, இல்ல பேக்வர்ட் பாயிண்ட் ஏதாச்சும் 4 நேத்து அடிச்ச மாதிரி அடிப்பாப்ல. இவ்வளவுதான் அவரால பண்ண முடியும். எல்லா டைமும் ஜடேஜா ஸ்லாக் ஹிட்டர் கிடையவே கிடையாது. அது ரோலே கிடையாது. ஜடேஜா அந்த இடத்துல ஏன் பேட்டிங் அனுப்புறீங்கன்னே தெரியல. ஜடேஜா இஸ் a very 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 good spinner. கரெக்ட். ஆனா ஜடேஜா தோனிக்கு அப்புறம் வரணும் நியாயப்படி என்ன கேட்டா. இஸ் வர்ஸ் நேத்து மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் வாஸ் ஆக்சுவலி பிளேயிங் டூயிங் த ரைட் திங். ஆங்கரிங் கரெக்டா ஆங்கர் பண்ணிட்டு இருந்தப்போ ஆப்போசிட்ல 6 டவுன் 7 டவுன் இறங்குற ஒருத்தன் ரெக்வயர்ட் ரன் ரேட் 12 இருக்கிறப்போ ஸ்ட்ரைக் ரேட் 100ல ஆடிட்டு ஒரு ஹசரங்கா ஓவர்ல 2 டாட் 3 டாட். இந்த ப்ரெஷர்ல தான் ருத்ராஜ் அடிக்கவே ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அந்த இடத்துல ஜடேஜா இறங்குனதே ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம டீமுக்கு. பேசிக்கலி அந்த இடத்துல 5 பாலுக்கு அப்புறமா இஃப் யூ ஆர் அட் 100 ஸ்ட்ரைக் ரேட் யூ ஆர் நாட் அ ஃபினிஷர். லைக் மேட்ச்க்கு இன்னும் 5 ஓவர் தான் பாக்கி இருக்கு. யூ ஆர் கோயிங் டு ரெக்வயர்ட் ரன் ரேட் 12 இருக்கிறப்போ ஒரு பவுண்டரி ஒரு 6 ஏதாவது ஒன்னாவது அடிச்சிருக்கணும் அட் பாயிண்ட். ஜடேஜா அதை பண்ணவே இல்லை. அவன் நல்லா ஒரு 10 பால் சாப்பிட்டு செட்டில் ஆகிறதுக்குள்ள ருத்ராஜ் பிரஷர் ஏற்றி விட்டான். ருத்ராஜுக்கு வேற வழியே இல்லை. அட் பாயிண்ட் அவன் அந்த ஓவர் ஹிட் பண்ணலன்னா ரெக்வயர்ட் ரன் ரேட் வில் கோ பியாண்ட் ஹேண்ட் அப்படின்ற சினாரியோல தான் ஹி ஸ்டார்டட் ஹிட்டிங். இன்னொன்னு சிஎஸ்கேவோட இன்னொரு அவுடேட்டட் ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? டேக்கிங் இட் டீப். அது நிறைய டைம் ஒர்க் ஆயிருக்கு. என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒரு சேஸ் இருக்குன்னா கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க. ப்ரெஷர், அதாவது நம்ம அவசரப்பட்டு அடிச்சு விக்கெட் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 19th ஓவர் 20th ஓவர் தான் டார்கெட் பண்ணி அடிப்பாங்க. கடைசியா 20 ரன்னால அடிச்சுக்கலாம், 15 ரன்னால அடிச்சுக்கலாம். பட் இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. அவன் அந்த 15-20 ரன் 15வது ஓவர்லயே அடிச்சிடறான். யோசிக்கவே மாட்டேங்கிறான். இப்ப இருக்கவன்லாம் முடிச்சுட்டு 18 மேட்ச்ல முடிச்சுட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான். சிஎஸ்கே இஸ் லைக் டூ மச் பேக்கிங் இட் டில் த டீப். நேற்று பாத்தீங்கன்னா தீக்ஷனா ஒரு ஓவர் ப்ரோ, அந்த ஓவர் சிங்கிள் டாட்டாவே ஆடுறாங்க ப்ரோ. வென் ரெக்வயர்ட் ரன் ரேட் 12 மேல தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. அந்த டைம்ல தீக்ஷனா ஓவர் ப்ரோ. நம்ம தீக்ஷனா ப்ரோ அவர் ஏதோ ரஷீத் கான் மாதிரி தெரிஞ்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த டேக்கிங் இட் டீப்னு ஒரு ஸ்ட்ராட்டஜில ஆடுறாங்க பாத்தீங்களா, அடிச்சுக்கலாம் பின்னாடி அடிக்கலாம், நம்ம இப்ப விக்கெட் விடக்கூடாதுன்னு. அந்த மாதிரிலாம் இப்ப எல்லாருமே மாத்திட்டாங்க ப்ரோ. அதுதான் பேக் ஃபயரிங் ஃபார் சிஎஸ்கே. அந்த ஸ்ட்ராட்டஜி முன்னாடி ஒர்க் ஆயிட்டு இருந்தது. ஏன்னா முன்னாடி வந்தது பழைய தோனி, பழைய பினிஷர்ஸ் பிராவோ வருவான், புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் இல்ல, காத்துதான் இருக்கு. வெறும்னா பேட்டை சுத்துற ஆளுங்க மட்டும் தான் இருக்காங்க. இவங்களை நம்பிட்டு நீ டேக் தி டீப்லாம் மட்டும் ஒண்ணும் பண்ண முடியாது. விசிறவே மாட்டேங்கிறானுங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ பிரச்சனை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பழைய தோனி இருந்திருந்தா இப்ப இது சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க சொல்ற அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணல. இப்ப இல்லையே, என்ன பண்றது? சரி சொல்லுங்க.
இன்னொன்னு அண்ட் டாஸ் ப்ரோ, டாஸ் வந்து கடந்த 12 சேசஸ் வந்து இந்த 180 பிளஸ் சேசஸ் வந்து ஃபுல்லா லாஸ் பண்றானுங்க. சும்மாவே வின் பண்ணா சேஸ்ன்னு எப்படி போறானுங்கன்னே தெரியல. உள்ள ரெக்கார்ட் பயமாவே பிரேக் இல்ல. பண்றதுக்காக சேஸ் எடுக்கிறோம் ப்ரோ. ரெக்கார்ட் பிரேக் ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்றது? ஆனா நம்ம அட்டெம்ப்ட் பண்றோம்ல. இல்ல ப்ரோ, என்ன நம்மளுக்கு இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு. ஸ்பின் டிபெண்டன்ட்டா இருக்கிறோம். இப்ப வந்து நம்ம வந்து இங்க பாருங்க ப்ரோ, இந்த ஸ்பின் டிபெண்டன்ட்டா மட்டும் சொல்லாதீங்க ப்ரோ. ஸ்பின் டிபெண்டன்ட்டா டீம் எடுத்த நாய்ங்க ஸ்பின் அடிக்கிறதுக்கு பேட்ஸ்மேன் எடுத்துருக்கோமா வேணாமா? ஒருத்தனுக்கு ஸ்பின் அடிக்க தெரியல ப்ரோ. தோனி வருவான்னு தெரிஞ்சே எல்லா கேப்டன்ஸும் ஒரே ஒரு ஸ்பின் ஓவர் கடைசி வரைக்கும் வச்சிருக்கானுங்க. தோனி லேட்டா வருவாரு, கடைசி 3 ஓவர் தான் ஆடுவாரு, அதுல ஒரு ஸ்பின் ஓவர் போடலான்னு தெரிஞ்சே ஒரு ஸ்பின் ஓவர் கடைசி வரைக்கும் வச்சிருக்கானுங்க. ஒரே ஒருத்தர் இருக்கான், தூபேன்னு ஒருத்தன். அவனை மட்டும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம். அவன் அவ்வளவுதான் ப்ரோ. அவன் அந்த 1 உச்சாமி 2 உச்சாமி அந்த அத போய் டெலீட்டாச் பண்ண சொல்லுங்க ப்ரோ அந்த போஸ்ட். ப்ரோ ப்ரோ தயவு செஞ்சு ஆர்கைவ்ல அந்த வச்சுட்டு வீடியோ உங்க ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இல்ல பிரச்சனை இல்ல இல்ல. தயவு செஞ்சு அந்த வீடியோவை டெலீட்டாச் பண்ண சொல்லுங்க ப்ரோ. அப்பயாச்சும் ஏதாவது விளங்குதான்னு பார்ப்போம். எனக்கு இல்ல ப்ரோ. அப்பால இருந்து அவன் விளங்கல நான் ப்ரோ. சொல்றேன். நான் வந்து நேத்திக்கு வந்து டூபே வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் ப்ரோ. அவன் ஒருத்தன் தான் வந்து 2020 நியூ ஜென் 2020 இன்டென்ட் காட்டுறான். Correct. வந்து 3வது பால் 6, 3வது 4வது பால் 6, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 4 பால்ல 6. அவன் அவுட் ஆகும்போது கூட 2 டிஜிட் ஸ்கோர் தான் அவுட் ஆனான். 20 ரீச் ஆகல, பட் 18 அடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். 180 ஸ்ட்ரைக் ரேட். அண்ட் அவன் அவுட் ஆகும்போது கூட இட் வாஸ் அ ரேர் இவெண்ட். நிதிஷ் அவன் வந்து ரேயன் பராக் வந்து அப்படி பறந்து தலையோட தேய்ச்சி கேட்ச் பிடிப்பான்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் தான். ஹி வாஸ் ஷோயிங் இன்டென்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஃபெயில் ஆனதுக்கு நான் ஏற்கனவே திட்டி முடிச்சிட்டேன். நேத்திக்கெல்லாம் என்னால டூபே திட்டவே முடியாது. ஹி ஆக்சுவலி ஷோட் இன்டென்ட் இன் மை ஒப்பீனியன். நேத்து ஆக்சுவலா நான் சொல்லட்டுங்களா, சிஎஸ்கே வந்து ஆர்சிபி மேட்சோட பெட்டரா தான் ஆனாங்க. ஏன்னா நீங்க பவுலிங் பாத்தீங்கன்னா, பவுலிங் நல்ல கம்பேக். நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் பவுலிங் வந்து நம்ம எப்படி 79 ஃபார் 1ல கொடுத்துட்டு அங்கிருந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 124 ஃபார் 2 11.2 ஓவர்ஸ்ல அங்கிருந்து 182 ஃபார் 9 சோக் பண்ணி விட்டதெல்லாம் நல்ல பவுலிங் கம்பேக். இன்னொன்னு பேட்டிங்ல கூட இன்டென்ட் காமிச்சாங்க. ஆல் திருப்பதி அடிக்கலனாலும் என்னென்னமோ இப்படி 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 டான்ஸ் ஆடி இங்க அடிக்க பாக்குறான் அங்க அடிக்க பாக்குறான். ஃபியர்லெஸ்ஸா தான் ஆடினாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இவ்வளவுதான் முடியுமா இந்த டீம்னால? மேபி இந்த டீமுக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி இருக்காங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அதுதான் எனக்கு ப்ரோ தெரியல. நீங்க பேட்டிங்லாம் ஃபியர்லெஸ்ஸா ஆடல ப்ரோ. ஐ ஒன்ட் அக்ரி ப்ரோ. நீங்க நான் ஃபர்ஸ்ட் என்ன 3 ஓவர் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் ஃபர்ஸ்ட் 3 ஓவர் பவர் பிளே பாத்தீங்களா இல்லையா? இல்ல அது இல்ல ப்ரோ. ஜோஃப்ரா ஆர்ச்சர் எக்கு தப்பா போட்டான் ப்ரோ. அடிச்சிருந்தா இன்னொரு விக்கெட் தான் போயிருக்கும். அதேதான் நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்மள வச்சு ஃபார்ம் நம்ம பண்ணிட்டான். ராஜா கணபதி வாய் வச்சதான். நான் அப்பயே சொன்னேன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஈஸியா அப்பயே சொன்னேன் ரச்சின் விக்கெட்டை தூக்கிடுவான்னு. அதே மாதிரி தூக்கிட்டான் வந்தோடனே. நேத்து நீங்க எஸ்ஆர்எச் மேட்ச் பாத்தீங்களா? அதுல வந்து அந்த பையன் பேரு என்ன, ஓப்பனிங்ல அனிகேத் வர்மா 3வது மேட்சே நம்ம ப்ரோ அவனுக்கு வந்து அந்த அடி அடிக்கிறான். 3 விக்கெட் எஸ்ஆர்எச் தோத்துட்டாங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும். எஸ்ஆர்எச் பேட்டிங் கொலாப்ஸ். சட்டையே பண்ணல. நம்ம டீம் வந்து அங்கிருந்து என்ஆர்ஆருக்கு ஆட ஆரம்பிச்சிருப்பாங்க. வாங்க எப்படி என்ஆர்ஆர் ஆடலாம் அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பிச்சிருப்பாங்க. சட்டையே பண்ணல. அடின்னு அடிக்கிறான் ப்ரோ. புது பையன் 3வது மேட்சா என்னமோ சாவட்டி அடிக்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்ல ஒவ்வொருத்தர் சின்ன சின்ன பசங்களா புது பசங்களா இறக்கி செட் பண்ணி வச்சு அடின்னு அடிக்கிறானுங்க. நம்ம டீம்ல தான் இன்னும் ராகுல் திருப்பதி கமான் அப்படின்னு சொல்லி குச்சி நோண்டிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா ப்ரோ ஃபெயில் ஆனா திரும்பி சான்ஸ் கொடுத்து மேட்சையும் தோத்துடுறானுங்க. நியூ டேலண்ட்ஸையும் ஃபைன் பண்ண முடியல. சீசன் முடிஞ்சிருக்கு. அந்த லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஆண்ட்ரே சித்தார்த்தோ யாரையோ உள்ள கொண்டு வந்து பண்ணுவானுங்க, ட்ரை பண்ணுவாங்க. 2 மேட்ச் ஃபெயில் ஆவான். அதுல 2 மேட்ச் காஸ்டும் ஆயிடும் நமக்கு. 3வது மேட்ச் அவன் ஃபார்ம் போறான். பை த டைம் இட் வில் பி டூ லேட். சொல்ற போன டைம் சொன்னது என்ன, இட் வாஸ் வெரி 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 நார்மல் ஆக்ஷன் ஃபார் அஸ். ஆனா எப்படி நான் ஆக்ஷன் ரிவ்யூலயே நான் ரொம்ப டிசாட்டிஸ்ஃபைடா தான் இருந்தேன். இவன் அந்த அவினாஷ் தான் வந்துட்டு ஆஹா டேங்கப்பா மொரட்டு டீம், இது வந்து இப்படி அது வந்து அப்படின்னா அப்பயே சொன்னேன் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதரா அப்படின்னு. போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். என்ன தெரியுமா சொன்னா, அஸ்வினுக்கு ஏதோ ஒண்ணு சொன்னான் ப்ரோ. ஒரு இந்த குட்டி கிடைச்சிரும் ஆனா ஒரு கரடி குட்டி கிடைக்காது ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. அது மட்டும் ஞாபகமே வர மாட்டேங்குது. அது இப்ப கால் பண்ண நான் சொல்லலையே அப்படின்றோம். ஒரு 180 பிளஸ் சேஸ் வந்து தாராளமா அந்த பவர் பிளே கொலாப்ஸ கூட சரி கட்டலாம். சரி கட்ட ஒரு ஆள் வேணும். நம்மளுக்கு 12 ரெக்வயர்ட் ரேட் தான் ப்ரோ ஒரு டைம்ல இருந்துச்சு. அத வந்து ஒரு பவுண்டரி ஒரு டைம்ல இல்ல ப்ரோ ஒரு டைம்ல இல்ல. 15வது ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல 60 ரன் தான். 4 விக்கெட் 5 விக்கெட் தான் போயிருந்தது. அத கூட ஃபினிஷ் பண்ணலனா இம்பாக்ட் பிளேயரை வச்சுட்டு நீ என்ன டீம்? சரி விஜய் முன்னாடியாவது 5 விக்கெட் போயிருச்சுன்னா ஓகே, லேட் ரொம்ப நிறைய போயிடுச்சு. இப்போ இம்பாக்ட் பிளேயரும் இருக்கு ப்ரோ. அது என்னன்னா பேட்ஸ்மேன் வருவானுங்க. இன்னொன்னு நான் அந்த டைம்ல கூட இன்டென்ட் அந்த
அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்டர் நான் குறை சொல்ல மாட்டேன் ப்ரோ. இந்த ஹசரங்க ஏதோ ட்ரிக்ஸ் பண்ணிட்டான் ப்ரோ. ஒரு 6 ப்ரோ ஒரு விக்கெட், ஒரு 6 ஆமா கொடுக்குறான் ஒரு ப்ரோ இந்த விக்கெட், ஹசரங்கா 3 ட்ரிக் எல்லாம் இல்ல ப்ரோ. ப்ரோ நீங்க நீங்க அதெல்லாம் ட்ரிக் எல்லாம் இல்ல ப்ரோ. ஒரு 6 கொடுக்குறானா அவனுக்கு நல்லா கூகுளி வரும், அடுத்த பால் கூகுளி, இவ்வளவுதான். இதான் மேட்ரு. இந்த கூகுளியே விஜய் சங்கருக்கு ரீட் பண்ண தெரியல பேசிக்கலி. இந்த இதாவது ஒரு ஸ்பின்னர் பால்ல ஒரு 6 அடிச்சிட்டான், அடுத்த பால் கொஞ்சம் பொறுமையா ஆடுவோம், நிதானமா ஆடுவோம், சிங்கிள் தட்டுவோம், ஏதாவது கூகுளி ட்ரை பண்ணுவான். கிடையவே கிடையாது. அரிசியா விட்டாரானுங்க. 6 விக்கெட் 6 விக்கெட் 6 விக்கெட் தொடர்ந்து 3 ஓவர் இப்படியே போயிருச்சு. இப்போ நீங்க 6 அடிச்சிட்டீங்க, அடுத்து அவன் என்ன பண்ணுவான்? இம்மீடியட்டா அவன் என்ன ட்ரை பண்ணுவான்? நீங்க அவன் போட்ட அதே ஸ்பின்னா போட போறான், வேற ஸ்பின் ட்ரை பண்றதுக்கு நிறைய அஸ்வின் அதே சான்ஸ் தானே இருக்கு. போடுவாரு. அவன் பிராக்டிஸ்ல அஸ்வின் ஆட்ட தானே ஆயிருக்கான். கரெக்ட். ஆனா இது வந்து கரெக்ட். அஸ்வின் நான் வந்து அப்பனா என்ன பவர் பிளே கெடுக்கிறது மட்டும் இல்லாம பிராக்டிஸ்ல போய் நம்ம பேட்ஸ்மேன் மைண்ட் பட்டி கெடுக்கிறாரு. ஓ இவ்வளவுதான் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்பின்னருக்கு இவ்வளவுதான் வருமா? பசங்க என்னத்த போட்டுற போறான்? பேசிக்கலி அவர் டீம்ஸ் நேத்து என்டையர் ப்ராப்ளம் வாஸ் அஸ்வின் அண்ட் ஜடேஜா. அஸ்வின் ப்ளீஸ் நோ, இது எடுக்காதீங்க, கம்போஸ் எடுங்க. ஜடேஜா இஸ் நாட் அ ஃபினிஷர். அவரை வந்து லிட்ரலி எவ்ரி பேட்ஸ்மேன், மோஸ்ட் பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்டு, லைக் எஸ்பெஷலி ரைட் ஆர்ம் டாமினேட்டட் பேட்டிங் லைனப்க்கு ஜடேஜா இஸ் அ சீட் கோட். அப்படி வில் ரிப் த்ரூ. அவரை கரெக்டாக யூஸ் பண்ணா சூப்பராக போகலாம். ஆனால் ஜஸ்ட் மேக் ஹிம் கம் ஆஃப்டர் தோனி, அவ்வளோதான். இது ரெண்டு தவிர நம்ம கிட்ட வேற புடுங்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இவ்வளவுதான் நம்ம எடுத்த டீம் ஆக்சுவலி. தலை பாத்தீங்களா? சரி தலை நல்லா ஃபினிஷ் பண்ண முடியல, விடுங்க. அவர் அந்த ஏஜ்ல தலையில எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. இவ்வளவு பண்ணது பெரிய விஷயம், இவ்வளவு பண்ணது பெரிய விஷயம். ஆனா அடிக்க முடியுது. தலை வந்து இன்னும் மேல வரணும். நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, வேற வழி இல்ல. தலை நீ எப்படியாச்சும் ஒண்ணு வந்துதான், நீ கால்ல கீழ ஏதாவது கட்டிட்டு வந்து அடி தலை, வேற ஆப்ஷனே கிடையாது தலை. அதுதான் இல்ல போன மேட்ச் பேசினப்போ என்ன சொன்னாங்கன்னா, லைக் தலை வந்து ஏன் லேட்டா வர்றாருன்னா அது அவர்தான், அவரோட ரோல் அவ்வளவுதான், கடைசி 3 ஓவர்ல தான் அடிப்பாரு, அவருக்கு வயசாயிருச்சு, அது அவருக்கே தெரியும், அப்படி இப்படின்னு பேசியிருந்தாங்க. அதெல்லாம் கரெக்ட். பட் அதெல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஆல் யூஆர் சேயிங் இஸ் நம்ம டீம்ல வந்து சர்டிஃபைடு என்ஆர்ஆர் சேவர் ஒருத்தர் இருக்காரு. ஹி இஸ் நாட் அன் ஆக்சுவல் பேட்ஸ்மேன். அவர் வந்து என்ஆர்ஆர் சேவ் பண்றதுக்கு மட்டும்தான் வருவாரு அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிறீங்க. which may be fine for fans who are paying 15,000-20,000 and going to the stadium and willing to worship Dhoni. But as a franchise நீங்க வந்து ஃபேன்ஸ் பேஸை கண்டினியூ பண்ணணும். அண்ட் ஸ்டேடியம் 30,000 பேர் தான் இருக்காங்க. crores of people are watching you. அந்த வாட்ச் பண்றவங்களுக்கு சேம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது தோனி வந்து பேட் பண்றதை பார்க்கறதுல. they are watching because he wants CSK to win. ஸோ அவங்களுக்கு வந்து you are not satisfying. ஸோ ஓப்பனா சொல்றாங்க, எங்கள்கிட்ட ஒரு என்ஆர்ஆர் சேவர் தான் இருக்காங்கப்பா, அவர் வந்து பேட்ஸ்மேன் எல்லாம் கவுண்ட் பண்ணாதீங்க, அவர் சும்மா ஒரு ஸ்பாட் எடுத்துட்டு இருக்காருன்னு ஓப்பனா சிச்சுவேஷன். ஓகே நீங்க அப்படி கூட வெச்சுக்கோங்க. சிச்சுவேஷன் டீம் மத்தவங்களும் நல்லா அடிச்சா நம்ம அது கேட்க போறது இல்ல. சரி தலை வந்து சும்மா நீங்க நிஜமால வேணுனே கூட ரன் அவுட் ஆகி தலையை 2 பால் அடிக்குவீங்க, ஓகே கை தட்டிட்டு போயிடும். யாருமே இல்ல. நவ் வி ஹேவ் டு கவுண்ட் ஆன் தோனி. அதுதான் இப்ப நிலைமை. அவரு 43 வயசு ஆயிடுச்சு, ஆனா மனுஷனை வேற வழியில யூஸ் பண்ணி ஆகணுங்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சு. வேற ஆப்ஷனே கிடையாது. ருத்ராஜ் வந்து ஓப்பனா பேசி ஆகணும். இல்ல தலை நீ கொஞ்சம் எனக்கு ஆடி கொடுத்துதான் ஆகணுங்கிறத பேசிதான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. அதான் ப்ரோ, அது இன்னொரு பெரிய பிரச்சனை. ஐ டோன்ட் திங்க் ருத்ராஜ் ஹாஸ் எனி சே இன் த ட்ரெஸ்ஸிங் ரூம். இல்ல இருக்கலாம் ப்ரோ. அப்படி ஒன்னும் நம்ம சிஎஸ்கேவோட கல்ச்சர்ல அப்படி ஒன்னும் விட்டுற மாட்டாங்க. இருக்கும். அதனாலதான் இப்ப கொஞ்சம் இந்த அளவுக்கு ஸ்வாப் அப்பப்ப நடக்குது. நான் சொல்றேன் பாத்தீங்களா, கொஞ்சம் ஒரு ஸ்வாப் பண்ணாங்க. இந்த டைம் கொஞ்சம் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஃபியர்லெஸ்ஸா இன்னுமே ஃபியர்லெஸ் பேட்டிங்கா பட்டார் அடிக்க, அதாவது நாட் மைண்டிங் அபவுட் த சிச்சுவேஷன். ஸ்கோர் கார்டே நான் பார்க்கல, நான் பாலை மட்டும் தான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஆள் வேணும். நான் ஸ்கோர் கார்டை பார்க்கல, எனக்கு நான் பாலை மட்டும் தான் பாக்குறேன், நான் அடிக்க போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் வேணா, அது ஒரு யங் பிளட்டன் தான் வர முடியும். ஆண்ட்ரே சித்தார்த்ல என்னதான் அடிக்கிறான்னு பார்க்கவாச்சு எனக்கு ஒரு தோக்கறதான் தோக்குறீங்க. அட்லீஸ்ட் கண்ணியாச்சும் பாக்குறேன். அவன் எப்படிதான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க ப்ரோ, அங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இங்க எல்லாம் கிடையாது. சிஎஸ்கே பிராக்டிஸ் மேட்ச் உள்ள நடக்கும். பிராக்டிஸ் நடக்கும். பிராக்டிஸ்லயே அங்கேயும் ஃபேன்ஸ் அவரை சொல்லி தோனி தான் ப்ரோ அடிக்க சொல்றேன். அதுவும் தோனி தான் ப்ரோ. ப்ரோ அந்த ஆண்ட்ரே சித்தார்த், அன்சுல் கம்போஜ் ப்ரோ, நான் சீரியஸா சொல்றேன், அன்சுல் கம்போஜ் போட்டுமே பவர் பிளேல இதை விட மோசம். நீ 19 18 20 ரன் விடவா மோசமா கொடுத்துற போறான். பவர் பிளேல ஒரு ஸ்பின்னரா இருந்துட்டு 20 ரன் கொடுக்கறலாம், 19 ரன் கொடுக்கறலாம், இன்எக்ஸ்கியூசபிள். எனக்கு தெரியல, இதுக்கு மேல அஸ்வின் வந்து டிராப் பண்ணாம இருந்தா கஷ்டம், ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நான் என்ன சொல்றேன், அந்த ஓவரை வந்து ரச்சினை வச்சு முடிச்சு விடலாம். ஆமா ப்ரோ, எக்ஸாக்ட்லி. ஜட்டு 100 2 ஓவர் இவன்ட்ட எடுத்துக்கோ. ரச்சின் எங்கேயாச்சும், அதாவது நீ வந்து அவனை கீ விக்கெட் கூட இல்ல, ஏதோ ஒரு விக்கெட் விழுவுது,
இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் பில்ட் ஆகுது, இதுக்கு மேல பேட்ஸ்மேன் அக்ரெசிவா போக மாட்டாங்கிற சுச்சுவேஷன்ல ரச்சின் 1-2 ஓவர் தள்ளி விடு, வேற ஆப்ஷனே கிடையாது. ப்ரோ வரிசையா ஒரு விக்கெட் விழும்போது ஒரு 2 ஓவர் ஓட்டுறதுக்காக ரச்சினை உள்ள ஆமா, தரலாம். ரச்சினை ஆனா விட்டு இவனுங்க ஓட ஜட்டுவே நம்ப மாட்டானுங்களே ப்ரோ. இல்ல இன்னொன்னு என்னன்னா, சிஎஸ்கேவே நம்மளே வந்து நம்மளோட ஹிஸ்டரி அண்ட் ரூட்ஸை மறந்த மாதிரி இருக்கு. நம்ம வந்து எப்பவுமே ஸ்பின்னர்ஸ்க்கு இவ்வளோ ரூபா கொடுத்து போகவே மாட்டோம். நம்மளோட கப்பு பழைய காலத்து ஹிஸ்டரி திறந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பின் போடுறது யார், ஸ்பின் போட்டு ஜெயிக்கிறது வந்து ஜக்காட்டி, ஷடப் ஜக்காத்தியும் ரெய்னாவும் இருப்பாங்க. ஒரு முரளிதரனுக்கு மட்டும்தான் நம்ம காசு கொடுத்து நிறைய ரூபாய் கொடுத்து எடுத்திருப்போம். அந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பின்னர் இருப்பாங்களே தவிர, நம்ம வந்து இந்த மாதிரி அஸ்வினே வாஸ் நோபடி. சிஎஸ்கே தான் வந்து உருவாக்கி விட்டதே. ஸோ இந்த மாதிரி நோ நேம் ஸ்பின்னர்ஸ் ஆர் லைக் பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் வச்சே பொழப்பு நடத்திட்டு இருந்த டீம் நம்ம. ஆனா இப்ப அதெல்லாம் விட்டாச்சு. எனக்கு என்ன தெரியுங்களா, ரீப்ளேஸ் ராகுல் திரிபதி வித் ஆண்ட்ரே சித்தார்த். லெட்ஸ் see வாட், ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பாரு, ஆப்ஷன் கிடையாது. ரீப்ளேஸ் அஸ்வின் வித் அன்ஷுல் கம்போஜ். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நான் இன்னொன்னு சொல்றேன், சத்தியமா இந்த பேட்டிங் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணாம். அந்த சாம் கரனை தூக்கிட்டு இன்னொரு சாம் கரனை கொடுத்து வச்சிருக்கானுங்க. தயவு செஞ்சு அது நான் என்ன சொல்றேன் ப்ரோ, ஜேமி ஓவர்டன் இன்டென்ட் ஆச்சு காட்னா ப்ரோ. இன்டென்ட் ஓகே அடிக்க வந்தான், சரி ஓகே ப்ரோ. ஜேமி ஓவர்டன் 100 டைம்ஸ் பெட்டர் than சாம் கரன். அது வேணா கரெக்ட் தான், அடிச்சான் ஒரு 6 ஆச்சு அடிச்சான். அது பார்க்கவே ஒரு மாதிரி இல்ல இன்னொன்னு ஜேமி ஓவர்டன் ஃபர்ஸ்ட் ஷாட் மிஸ் பண்ணிட்டான். அப்படியே அவன் ஃபேஸ்ல டிசப்பாயின்மெண்ட் காட்டுறான். அவனுக்கு வந்து அடிக்கணும், அது மிஸ் ஆயிருச்சுன்ற அந்த டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. இந்த ஜடேஜா நாய் 15 பால் ப்ரோ அப்படியே தட்டிட்டு சிங்கிள் ஓடிட்டு இருக்கான். ஜடேஜா இஸ் நாட் a hitter bro. நீங்க அவன்ட்ட ஏன் ப்ரோ எதிர்பார்க்கறீங்க? ஒரு டைம் பண்ணலாம் ப்ரோ, 2 பால் 10 ரன் எல்லா டைம்லயும் அடிக்க முடியாது ப்ரோ. you can't pull a rabbit out of the hat every time. கண்டிப்பா பண்ணவே முடியாது. ஒரு டைம் ஒன்னு நடந்துருச்சுன்னா அதையே நீ திரும்ப திரும்ப இன்னொரு கா பண்ணு என்ன என்ன ப்ரோ இதெல்லாம் கதையா இருக்குது. நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு மேட்ச் அவேர்னஸ் வந்து ஜடேஜா டீ இல்லன்னு நான் சொல்றேன். நான் வந்து அவன் வந்து சிங்கிள் தட்டிட்டு அவன் அங்க இன்னிங்ஸ் பில்ட் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவன் வந்து சுத்தி ஏதோ ஒன்று பட்டுதோ படலையோ, எங்கேயோ பட்டு அவுட் ஆயிட்டாச்சு போ, லைக் ஷோ சம் இன்டென்ட்னு சொல்றேன். 5 ஓவர் பாக்கி இருக்கு. தோனி ஜேமி ஓவர்டன் வர இருக்காங்க, இன்னும் சிங்கிள் தட்டிட்டு இருக்கான். லைக் ஃபார் வாட் ரீசன் எனக்கு தெரியல. ஜேமி கூட நியூ பால் பவுலர்லாம் கிடையாது ப்ரோ. ஜேமி வந்து இங்கிலாந்துக்கே கொஞ்சம் பழைய பால்ல தான் போடுவாரு. ஆனா இவனுங்க உட்கார்ந்து பவர் பிளேல உள்ள உட்கார்ந்து அடி வாங்க விட்டுருக்காங்க. 10 ஓவருக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம். பவுலிங்ல தர்மடி. ஜேமி ஓவர்டன்ல திருப்பி பவர் பிளேட்ட கையிலேயே கொடுக்க கூடாது பால். நான் எதுக்கு தெரியுமா ஜேமி ஓவர்டன் கூட ரீப்ளேஸ் பண்ணலாம்னு சொல்றேன். நாதன் எலிஸ் கூட ட்ரை பண்ணலாம் ப்ரோ. பவர் பிளேல அந்த தயவு செஞ்சு அதுல அந்த ட்ரைனேஜ் லீக் கொஞ்சம் தயவு செஞ்சு அடைக்கலாம். நாதன் எலிஸ் வந்து சீரியஸா அவன் 10 ரன் தான் ப்ரோ கொடுப்பான். அது நம்ம இதுக்கு டீசென்டான ஓவர் தான். கனில் கூட ஒருத்தன் ஒரு 10 ரன் 9 ரன் தான் கொடுக்குறானா, ஒரு டீசென்டான பவுலிங் தான், தாராளமா ட்ரை பண்ணலாம். பட் ஓகே, அட்லீஸ்ட் இந்த 2 ஸ்வாப் பண்ணி தோனி கொஞ்சம் மேல வந்தாருன்னு வைங்களேன், சீரியஸ்லி இப்ப கூட ஒரு டீசென்ட் கேம் கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு டீசென்ட் கேம் கொடுக்கலாம். கான்வே ப்ரோ, ஓபனிங் கான்வே இறங்கியானு ப்ரோ. கான்வே ருத்து ஒரு பவர் பிளே ஸ்டார்ட் வேணும் ப்ரோ. இல்ல ப்ரோ, அப்பனா ஜேமி ஓவர்டன் அந்த ஃபாரின் ஸ்லாட் போயிடும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஜேமியை விட்டுட்டு கான்வே எடுத்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு எவனாவது ஒருத்தன் அங்க போய் இது பண்றது எனக்கு பவர் பிளே ப்ரோ. பவுலிங் கூட எனக்கு பெரிய இஷ்யூ தெரியல ப்ரோ. இல்ல ப்ரோ, பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடும். கான்வே எடுத்தா நீங்க ஓப்பனிங், அதுதான் பிரச்சனை. இப்ப எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு 4-5 ஓப்பனர்ஸாவே தான் இருக்காங்க. இப்பயே ருத்ராஜ் ஒரு டவுன் கீழே ஆடிட்டு இருக்கான். அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. இல்ல ருத்ராஜ் வந்து இந்தியன் டீம்ல பிரேக் இன் பண்றதுக்காக ஆடுறான்ட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்தியன் டீம்ல ஓப்பனிங் ஸ்பாட் இல்லங்கறதுனால ஒன் டவுன் ஆடி ஒன் டவுன்லயாவது இந்தியன் டீம்ல போலான்றதுக்கா ஆடுறான்னு பேசிட்டு இருக்காங்க. அதான் கதையா? மேபி வாட் எவர் ப்ரோ, ஐ டோன்ட் கேர். ருத்ராஜ் அந்த டீம் எப்படி போனா எனக்கு சிஎஸ்கே தான் ப்ரோ என் கண்ட்ரி. தயவு செஞ்சு அதுக்கு அடிக்க சொல்லு ப்ரோ அவனை. என் கண்ட்ரி சிஎஸ்கே. நீங்க சொன்ன அந்த 2 சேஞ்ச் கரெக்ட். பட் இன்னொரு ஒரு சேஞ்ச் என்னன்னா, ஜேமி ஓவர்டன் should try to come above தோனி. ஜேமி ஓவர்டன், தோனி, ஜடேஜா அதான் ஆர்டரா இருக்கணும். ஓகே, தோனி சும்மாவே ரொம்ப கீழே இறங்குவாரு. ஜேமி உள்ள எடுத்து விட்டா அவ்வளவுதான். இல்ல ஜடேஜா பின்னாடி தள்ளிட்டு ஜேமி ஓவர்டன் முன்னாடி தள்ளிட்டா அதே பொசிஷன் தான் தோனி இறங்குவாரு. ஆஷ்னால நான் பேட்டரா கன்சிடர் பண்றது இல்ல. அவர் எப்ப வரட்டும். அதுக்குதான் வந்து ஆஷ்னா உட்கார வைக்க சொல்லுங்க ப்ரோ. ஆஷ்னா உண்மையாலுமே நீங்க ஒரு நன்றி ஒரு சேவை செய்யணும்னா தயவு செஞ்சு இந்த ரச்சினுக்கு எல்லாம் கொஞ்சம் ஸ்பின் பவுலிங் சொல்லி கொடுங்க. உங்களோட நாலேஜை அவருக்கு ஷேர் பண்ணுங்க.
இந்த வேணாம் அண்ணே, வேணாம் அண்ணே. அப்படி பேசிதான் ப்ரோ உட்கார வைக்க முடியும் ஐயா. புரியுதுங்களா? ஓ அதாவது அவரோட அவரோட அறிவு கூர்மையை வந்து நம்ம தீனி போடணும், அப்பதான் அவர் அடங்குவாரு அப்படின்னு. எப்படியும் ப்ரோ மே மாசம்க்கு அப்புறம் நம்மளும் கால்குலேட்டர் வாங்க வேண்டியிருக்கும். சோ கால்குலேட்டர் Bro, எனக்கு இந்த என்னமா சீசன் நான் ரைட் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சீசன் நான் ரைட் ஆஃப் பண்ணிட்டேன். இல்ல ப்ரோ, நான் இவங்கெல்லாம் என்ன வந்து சொல்றேன், நான் இப்பயும் சொல்றேன் ப்ரோ. நேத்து எனக்கு என்னதான் பேட் கேமா இருந்தாலும் சிஎஸ்கே ஏதோ ஒரு ஃபைட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆர்சிபி மேட்ச் அளவுக்கு மோசம் இல்ல. உண்மையாலுமே சொன்னா கொஞ்சம் ஓகே டீசென்ட் தான். குட் ஹவ் டன் பெட்டர். எங்கன்னா அந்த 15வது ஓவருக்கு மேல ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம் மேட்ச். நிறைய டிபார்ட்மெண்ட்ல நல்லா தான் பண்ணாங்க. நான் வந்து ஓவரா திட்டணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நிறைய டிபார்ட்மெண்ட் நல்லா தான் பண்ணாங்க. பவுலிங்ல திருப்பி சோக் பண்ணி விட்டதெல்லாம் சூப்பர் எஃபர்ட். 10 ரனால சூப்பரா பால் போட்டான். 10 பத்திரானா ரன் வந்து சூப்பரா பால் சரியா போட்டான். ஆனா நல்ல ஆனா ஆமா ப்ரோ, நேத்து நடந்த பெரிய பாசிட்டிவ் பத்திரானா தான் ப்ரோ. கொடுத்த காசுக்கு நான் இன்னும் என்கிட்ட சரக்கு இருக்குடா அப்படின்னு நேத்து பார்த்தேன் நானு. அவன் போட்ட பவுலிங்ல வந்து அந்த அந்த இன்சினிங் ஆக்கர்லாம் ஓகே ஓகே சூப்பர். ப்ரோ இன்னொன்னு 100 கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றவங்க 100 அண்ட் கலீல் சூப்பரா போடுறாங்க. கன்சிஸ்டன்டா டீமுக்கு அதாவது உன்கிட்ட நல்ல சாம்பியன் பிளேயர் ஈத் முபாரக் ஐயா, ஈத் முபாரக். அல்லாஹ் அக்பர். இயக்கத்தை சேர்ந்தவங்க இஸ் நாட் லெட்டிங் டவுன் சிஎஸ்கே. நீங்க அலிபாயை எடுத்துக்கணும், தப்பு பண்ணிட்டீங்க. We அலிபாய் are not bro, because of this we are not beating we are Pakistani fans allegation. CSK Pakistan link has been confirmed. அதாவது இது இதுக்கும் பாகிஸ்தான் 100 எந்த கண்ட்ரிக்காரன், கலீல் எந்த கண்ட்ரிக்காரன், அதுக்கும் பாகிஸ்தான் என்னடா சம்பந்தம்? உங்களுக்கு நீங்களே பாகிஸ்தானி தானே அப்படின்னுவான். நீ யாரா பேசுறான்னுவான். டக்குனு இப்ப எடுத்து சேட்டலைட் போன்ல பேசுறான். பாய் கொண்டாத்துல கூப்பிடுறேன் அப்படின்னு. அந்த துப்பாக்கி படத்துல ஒரு சேட்டலைட் போன் வச்சிருப்போம். இயக்கத்தோட ஆளுங்க நல்லா போடுறாங்க. நீங்க வந்து என்ன கேட்டா இவ்வளவு வருஷமா எடுத்தது இம்ரான் தாயிரை ரீடைன் பண்ணிருக்கோம். இத்தனை வருஷத்துல நீங்க Bro, தப்பு பண்ணீங்க. இம்ரான் தாய் ரீடைன் பண்ணா இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. யாரும் தோனி ஓல்டஸ்ட் பிளேயர்னு சொல்லிட மாட்டாங்க. அந்த இதுக்காக ரீடைன் பண்ணிருக்கான். அதனால தப்பு மேல தப்பு பண்றீங்க. ஓகே விடுங்க. அதுதான் இப்ப என்ன கதைனா நீங்க சொன்ன பாயிண்ட்ல பில்டப் ஆட் பண்ணோம்னா, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல 100 கலீல் பத்திரானா. சிஎஸ்கே கிட்ட 3 கன் பவுலர் இருக்காங்க ப்ரோ. இந்த மாதிரி ஒரு 3 கன் பவுலர்லாம் சிஎஸ்கேக்கு இருந்ததே கிடையாது. நம்ம வந்து ஒரு கன் பவுலர் 2 கன் பவுலர் வச்சுட்டு பார்ட் டைமர்ஸ் வச்சுட்டு குருமா நடத்திட்டு இருப்போம். பேசிக்கலி எல்லா ஆல்ரவுண்டரா எடுத்துட்டு ஒரே ஒரு கன் பவுலர் இருப்பான். ஒரு காலத்துல டக்கி போலிஞ்சர் போட்டுட்டு இருப்பான். அப்புறமா இந்த லுங்கி இங்கிடி போடுவான். இவங்கெல்லாம் ஒரே ஒரு கன் பவுலர் இருப்பாங்க. மித்த எல்லாரும் வச்சு நம்ம ஸ்கேம் பண்ணிட்டு இருப்போம். இப்ப பார்த்தா பவுலிங்ல 3 பேர் இருக்கானுங்க. ஆனா அந்த பவுலிங்ல கூட ஓப்பனிங் பவுலர் போடுறதுக்கு ஆள் இல்ல, பேட்டிங்ல ஆள் இல்ல. பேசிக்கலி இதுதான் நம்மளோட கிரக்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம். எல்லாமே சிம்பிளா சொல்லணும்னா பேட்டிங் பவுலிங் பவர் பிளே ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணா நம்ம மேட்ச் வின் பண்ணுவோம். ஏன்னா மிடில் ஓவர் டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு பர்ஃபெக்டா ஆள் இருக்கு. ஜடேஜா 100 இஸ் இனஃப் ஃபார் மிடில் 8 ஓவர்ஸ். ஜடேஜா 100 இஸ் இனஃப். பத்திரானா வந்து மிடில் ஓவர் அப்படியே டேக் ஓவர் பண்ணி டெத்தை முடிச்சு விட்டுருவான். ஜடேஜா ஓகே, ஜடேஜா 100 8 ஓவர் சொல்றீங்க. அதுல எவனா பிரச்சனை 2 ஓவர் ரச்சிக்கலாம் 10 பத்திரானாட்ட இருந்து 2 12 ஓவர் முடிஞ்சு போச்சு. அதான் சொல்றேன். அது மிச்சம் விட்டா எவ்வளவு 2 ஓவர் தான் இருக்குது. 6 பவர் பிளே. இதுல ஒரு 12 ஓவர் தள்ளினா 18 ஓவர் 2 ஓவர் தான் 25 ரன் 30 ரன் அடிச்சுக்க. என்ன கேட்டு போச்சு. அதுலயும் 10 ரன்னாக்கு இன்னும் ஒரு ஓவர் லெஃப்ட். கலீலுக்கு ஒரு ஓவர் சூப்பரா பண்ணலாம். நீ பவர் பிளேலயும் இந்த ஆஸ்னா எப்படி ப்ரோ திருப்பி நம்பி இன்னொரு பவர் பிளேல ஓவர் கொடுத்தாங்க. அதுதான் ப்ரோ எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவராச்சும் யோசிக்க வேணாம். பந்த இப்படி கையில வாங்கி இத நம்ம இப்படி ஒரு இல்ல ப்ரோ, மத்த ஸ்பின்னர் எல்லாம் போடுற ஒழுங்கா பால் போட மாட்டான். அதாவது பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறாங்கன்னு கூட நான் என்னால சொல்ல முடியல. பவர் பிளேல ஆஷ்னா அடிக்கிறாங்க, அவ்வளவுதான். வேற ஒரு ஸ்பின்னர் வந்து பவர் பிளேல போட்டா கூட அவன் அடிக்க மாட்டாங்க. ப்ரோ தீக்ஷனா இதோட நல்லா போடுவான் ப்ரோ. பவர் பிளேல சூப்பரா போடுவான் தீக்ஷனா. நிஜமாலுமே சொல்றேன். நம்ம எவ்வளவு கலாச்சாரம் போட்டான் அதே மாதிரி தான் போட்டான். ரொம்ப ஒண்ணும்லாம் லீக்லாம் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி தீக்ஷனா போட்டா நீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஃபுல்லா வரிஞ்சு கட்டி இருப்பானுங்க. எதுக்கு தீக்ஷனா எடுக்கிறீங்கன்னு. ஆனா இப்ப ஆஸ்னாவை கேட்க மாட்டாங்க. அண்ணன் வரார் வழி விடுன்னு இதுக்கு போஸ்ட் வேற. நான் ஆக்சன் எடுத்தப்பயே எனக்கு வந்து கருக்குனுச்சு. இதை வேற வெளியே சொன்னா நம்மளாட்டா ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் வம்பிழுத்து வச்சிருக்கோம். ஆசனாக்கு வேற ஒரு மாதிரி ஒரு சின்ன ஃபாலோயிங் இருக்கு. லைக் அவர் வந்து வேற மாதிரி அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாலோயிங் இருக்கு. இது நம்ம ஏதாவது பேச போய் நம்ம எதுக்கு இட் வாஸ் நாட் ஈவன் a ரைட் பிக் ஃப்ரம் த ஸ்டார்ட். சரி ஓகே. இப்ப இன்னொன்னு அதுல கொடுமை என்னன்னா ஆஸ்னா வந்து செட்டில்டு 3, அதாவது கேரியர் முடிய போகுது. 3 into 9 27 crores.
ஒரு 9 crore மட்டும் இல்ல 3 வருஷத்துக்கு நடுவுல ஏதாவது கழட்டி விட முடியுமா ப்ரோ? தெரியலையா? அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. இப்ப 27 கோடி. ராஜஸ்தான்டே கொடுத்து பாப்போமா? திரும்பி ரிட்டர்ன் நல்லா போல் ஒரு டைம் சொல்லி காட்டுங்க பாருங்க. இன்னும் அதே மாதிரிதான் அதே மாடுலேஷன்ல பேசுறாரு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல ஏதாவது எவனா ஸ்வாப்பு கீப்பு 2 கோடிக்கு வாங்கிக்குவானா கொடுத்தா நல்லா இருக்கும். அதாவது அவ்வளவுதான். இப்போ என்ன சொல்ல வரேன்னா ஒரு வார்த்தை இருக்கு பிசினஸ் டேர்ம்ஸ்லயும் எல்லாத்தையும் கட் த லாசஸ் அப்படின்னு சொல்லி கட்ட லாசஸ். கட்டல. இப்போ வந்து எடுத்துட்டேன் 9 கோடி போடு எடுத்துட்டேங்கிறதுக்காக நீ ஆட வைக்காது. உனக்கு தேவை 2 பாயிண்ட். அந்த 9 கோடி யூட்டிலைஸ் பண்றது கிடையாது. செலவு அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றங்கிறது கிடையாது. உனக்கு தேவை 2 பாயிண்ட். அதுக்கு என்ன டீம் உனக்கு செட் ஆகுமோ தயவு செஞ்சு கூட்டு போங்க. லேர்ன் ஃப்ரம் த அதர் டீம்ஸ். எல்லா டீமும் நம்மகிட்ட இருந்து கத்துட்டு இருந்த காலம் போய் நீ தயவு செஞ்சு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாச்சு இந்த யூட்டிலைசிங் த யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு ட்ரை பண்ணலாம் ப்ராபபிலி. இன்னொன்னு நான் வந்து ஃபைனல் ஓவர் மட்டும் தேசு போட்டு நம்ம தோத்துருந்தோம்னா தலைவர் திருப்பி துஷா தேஷ்பாண்டேன்னு வீடியோ ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். ஆனா தேசு நல்லா பண்ணாரு. 20 ரன் கொடுத்தாரு. தேசு நல்ல தேசு தான். இன்னுமே அவருக்கு அந்த விசுவாசம் இருக்கு. ஆஸ்னாக்கு அங்க ஒரு விசுவாசம் இருக்கு அப்படின்னு சரி சமாளிச்சுக்க வேண்டியதான். ஒரு நாள் போட முடியல, தேசுனாலையும் போட முடியல. அதுதான் கதை. சொல்லிக்க வேண்டியதுதான். மாத்தி எக்ஸ் டீமுக்கு இதா இருக்காங்க. சந்தீப் சர்மா இருக்கான்ல, அவனுக்கு ஏதோ ஒரு சீக்கிரட் வன்மா இருக்கு தலைமை. 2வது டைம் இதை பண்ணிடுறோம். அதுவும் ரயான் பராக் ஜோப்ரா வச்சுக்கிட்டு அந்த ஒரு இதுல ஜோப்ரா ஆச்சார் போட்டிருந்தா பேஸுக்கே போயிருக்கும் ப்ரோ. சந்தீப் சர்மா கொடுத்தது பேஸ் எடுக்கிறதுக்கு தான். இல்ல அவன் வந்து அந்த எப்படா அந்த கலகல படத்துல எப்படா அந்த ஓட்டையில போனா மாட்டிக்குவான்னு உனக்கு தெரியும் அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம் தெரியுங்களா? அந்த பழைய யோசிச்சு பார்த்து டெத் ஓவர் கொடுத்துருக்கான் ப்ரோ தலை அகைன்ஸ்டா. அப்பயும் தலை வச்சாப்ல ப்ரோ. தலையெல்லாம் ப்ரோ சொல்ல முடியும். அந்த மேட்ச்லயுமே தலை நல்லா தான் ப்ரோ ட்ரை பண்ணிருப்பாரு. 3 6 எல்லாம் அடிப்பார் ப்ரோ. அப்படி ஜெயிக்க முடியாது அந்த மேட்ச் எல்லாம். அந்த மேட்ச் எல்லாம் சொல்ல முடியாது. சந்தீப் சர்மா ஹேஸ் அ குட் அமௌண்ட் ஆஃப் வேரியேஷன், ஸ்லோ பால் வேரியேஷன் நல்லா வச்சிருக்கான். அதான் ரீசன், வேற ஒண்ணும் இல்ல. சந்தீப் சர்மா இஸ் an underrated bowler. சீரியஸா ரொம்ப underrated bowler. அவருக்குலாம் ஏன் சான்ஸ் கொடுக்கலனே சொல்ல. என்ன கேட்டா அவருக்கு ஏன் சான்ஸ் கொடுக்கலன்னா ரெய்னான்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஒரு டைம் ஒரு மேட்ச் அடிப்பாரு 87 of 25. அந்த மேட்ச்ல அவர் 87 of 25 அடிச்சல பாதி ஸ்கோர் சந்தீப் சர்மா தான். அதனாலதான் அவர் வந்து அண்டர்ரேட்டடா இருக்காரு. இன்னொன்னு நிறைய பேர் இந்த அன்கேப்டு பிளேயர் ரூல் வந்து தோனிக்காகனே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ரூலை அழகா யூஸ் பண்ணி எப்படி ராஜஸ்தானுக்கு தாண்டா அது பெனிஃபிட்டா முடிஞ்சிருக்கு. இப்போ 1-1 வச்சு பார்த்தாச்சு யாருக்கு பெருசா யூஸ் ஆயிருக்குன்னு. அது வந்து ராஜஸ்தானுக்கு தான் யூஸ் ஆயிருக்கு. தோனி வந்து மோர் தென் செல்லிங் பாயிண்ட், ஜஸ்ட் ஃபார் செல்லிங் ஆப்ஷன் டிஆர்பி அப்படிங்கிறத விட தோனி ஹேஸ் பொட்டன்ஷியல் டு வின் மேட்சஸ். ஸ்டில் மனுஷங்கிட்ட இன்னும் சரக்கு இருக்கு. அந்த தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணுங்க. Who declared Dhoni can't still play? Dhoni can't win matches. He can't play long games and hit. He can do it. மனுஷன்ட்ட இன்னும் சரக்கு இருக்கு. அவரு சத்தியமா இது இப்பயும் ஒரு டிஆர்பி மெட்டீரியல் கிடையாது. நேத்து அந்த கிளிம்ஸ் காமிச்சாரு. கூட ஒருத்தன் அடிங்க. என்ன மேபி பழைய தோனி மாதிரி முடியாது. பட் இருந்தாலுமே he can play a vital role in winning for CSK. அனுப்புங்க, ஜட்டுக்கு முன்னாடி அனுப்புங்க, பாத்துக்கலாம். இப்பதான் ஆஷுக்கு முன்னாடி அமைச்சிருக்கீங்க. அப்படியே ஏத்துங்க. அப்படியே பார்ப்பேல அமுச்சு விட்டுருங்க தலைய. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி தலையில கைய கொடுத்து போத்தல அப்படின்னு சொல்லி பவர் பிளேக்கு அமுச்சு விடுங்க. பாத்துக்கலாம் என்ன கதை நடக்குதுன்னு. ஜேமி ஓவர்டனும் தோனியும் ஒரே நேரத்துல கிரீஸ்ல இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்போம். ப்ராபபிலி அதான் ப்ரோ. ஒரே பாசிட்டிவ் நான் பாக்குறது 100 கலீல் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. 100 கலீல். நான் வந்து இந்த சீசனை ரைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் கியூ. பேசிக்கா நீங்களும் இன்னொரு ஆண்டைஸ் நம்ம பங்காளிஸும் சேர்ந்து யார் வுட் அண்ட் ஸ்பூன் 10th பொசிஷனுக்கு சண்டை போட்டுக்கோங்க. ஏன்னா ராஜஸ்தான் ப்ரூவ் பண்ணாங்க ஹில் நாட் பி த 10th பொசிஷன். நீங்களும் மும்பை இந்தியன்ஸும் சேர்ந்து யார் 10th பொசிஷன் சண்டை போட்டுக்கோங்க. யாராவது 1-2 டேலண்ட் ஆச்சு கண்டுபிடிங்க. ஐ அம் yet to declare it bro. சரி, எனக்கு ஏன்னா நேத்து மேட்சுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஹோப் வந்திருக்கு. ஏன் தெரியுங்களா? RCB மேட்ச் we might have lost the match yesterday, பட் RCB கூட ஆடின மேட்சுக்கும் நேத்து இது மேட்சுக்கும் பெரிய ஜம்ப். சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ்ல தோத்துட்டானுங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் பெரிய ஜம்ப். நிறைய வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கானுங்க. இன்னும் நிறைய ஓட்டைகள் இருக்கு, பட் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சின்ன ஷாப் தான். அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கியூ போடலாம் ப்ரோ. தாராளமா கியூ போட்டு உள்ள போலாம். ஏன்னா இன்னொரு அட்வான்டேஜ் தெரியுமா? மேல பூரா இவனுங்க உட்காந்துருக்கானுங்க. யாரு? பரம்பரை அடிதான் சோக்கர்ஸ் தான் மேல உட்காந்துருக்கானுங்க. நல்லா ஆடுறவங்க இன்னும் கீழே தான் இருக்கானுங்க டீம்ல. இப்ப கூட காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்னும் 2 லாஸ் ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது. யூ ஹவ் டன் சர்டன் திங்ஸ் குட் லாஸ்ட் மேட்ச். இன்னும் சில ஸ்வாப் தான். ஒரு நல்ல டீம் மீட்டிங், நல்ல ஒரு பிரேவ் டெசிஷன் எடுத்தா
தாராளமா இந்த சீசனை 2020 கிடையாது, இது 2023ன்னு கூட மாத்தி விடலாம். அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. கரெக்ட். நான் கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த சீசன் வந்து 2020 கிடையாது, 2010ன்னு மாத்தலாம் நம்ம. 2010ல ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல 2 தான் ஜெயிப்போம். அதுக்கப்புறம் 5 மேட்ச், அடுத்த 7 மேட்ச்ல 5 ஜெயிச்சு பிளே ஆஃப் செமிஃபைனல்ஸ்குள்ள போயிட்டு கப் அடிப்போம். இந்த சீசன் நீங்க 2010 மாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. டெஃபினெட்லி. அதான் பேசிக்கலி நம்ம வீடியோ பார்க்க வந்தவங்க நிறைய பேர் கடிப்போம். நான் வந்து ஓகே, நான் அவுட் ரைட் கடிக்க விரும்பல. ஏன்னா அது ஆர்சிபி மேட்ச் தான் அந்த லட்சணத்துல இருந்துச்சு. இந்த மேட்ச் ஒரு ஜம்ப் தான். ஓகே, தோத்துட்டானுங்க, எனக்கு மைண்ட் ஃபக் தான், எனக்கு பேசவே வரல. அது விஷயம். ஃபேக்ட் என்னன்னா ஒரு சில சேஞ்சஸ் நான் என்ன சொல்றேன், விஜய் சங்கர் கூட வந்து நல்லா தான் இன்டென்ட் காமிச்சான். ஓகே, அவுட் ஆயிடும். விஜய் சங்கர் நேத்து நல்லா, விஜய் சங்கர் ஷுட் கண்டினியூ. ஏன்னா இன்டென்ட், நான் சொல்றதுதான், இன்டென்ட் இருக்கிற ஆளையாச்சும் வச்சிருங்க. ஏன்னா வந்து 3வது பால் 4வது பால் 6. அதுக்கப்புறம் ஹிடன் ரீட் ஒரு ஸ்பின்னர் வந்து அடுத்து கூகுளி போடுவார். மேபி நெட்ஸ்ல அஸ்வின் போடுறதுனால மறந்துருக்கலாமா என்னவோ. பட் இன்டென்ட் இஸ் தேர். ஸோ விஜய் சங்கர் ஷுட் டெஃபினெட்லி கண்டினியூ. தயவு செஞ்சு கூட திருப்பி கூட்டு வந்துடாதீங்க. அந்த சேஞ்ச் அப்படியே வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு வந்து இன்னொன்னு டூபேவும் ஒரு கிளிம்ஸ் காமிச்சாப்ல பார்க்கலாம். எனக்கு என்னன்னா ஒன்னே ஒன்று, அந்த வீடியோ போய் டெலிட் பண்ணி தான் பார்க்கலாமே ப்ரோ. என்ன ஆகுது கலந்த டெலிட் தான் பண்ணி பார்க்கலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே. மேபி ப்ரோ அந்த வீடியோவை அவங்களே மறந்துருப்பாங்க ப்ரோ. நீங்க தான் புக் மார்க் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ பார்த்து கடுப்பாயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 1 சாமி 2 சாமி ப்ரோ. அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்ட்ரி பார்த்தாலே அவன் வந்தாலே 6 சாமி பயங்கர பில்டப் கொடுக்குறானுங்க ப்ரோ. முடியல. தமிழ் கமெண்ட்ரி இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதாவது நான் இங்கிலீஷ், நான் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து நிறைய பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸ், நீங்க சிஎஸ்கே ஐபிஎல் பாக்குறீங்களோ, ஐசிடி ஃபாலோ பண்றீங்களோ, தமிழ் கமெண்ட்ரி ஃபாலோ பண்ணாதீங்க தயவு செஞ்சு. வாழ்க்கையில கொஞ்சமாவது கிரிக்கெட் நாலேஜ் வளரணும்னா தயவு செஞ்சு இங்கிலீஷ் கமெண்ட்ரி ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இவனுக்கு வந்து பயங்கரமான பயஸ்டு, ஃபுல் பயஸ்டு ப்ரோ. இதுலயும் பயஸ்ட் இருக்கு, நான் இல்லன்னு சொல்ல வரல. பட் இவ்வளவு மோசமா இருக்காது. அட்லீஸ்ட் ஃபாரினர்ஸ் கொஞ்சம் டீசென்ட்டா பேசுவானுங்க. எல்லாத்தையுமே ஒரு சின்ன பயஸ் இருக்கும் ப்ரோ. மும்பை லாபி, சஞ்சய் மஞ்சரேக்கர்லாம் மும்பை வந்துட்டா போதும், அவ்வளவுதான். போயிட்டு படுத்துவான். இவரு சுனில் கவாஸ்கர். ஆனா 1-2 பேர் இருப்பானுங்க, நிறைய பேர் வந்து நியூட்ரலா இருப்பானுங்க. ஆனா இங்க 1-2 பேர் தான் நியூட்ரலா இருக்கானுங்க. நிறைய பேரு எப்படா சரி சிஎஸ்கே பிளேயரா, ஓகே இவங்களுக்கு வந்து இது பேசணும் அப்படின்னு இவங்க இருக்கானுங்க. சோ அங்க பண்ற தப்பு நீங்க பண்ற தப்பு தான். இல்ல, எனக்கு நிறைய பேர் டிஎம்ல வந்து ப்ரோ தமிழ் கமெண்ட்ரியில இப்படி பேசுறானுங்க, அதை திட்டுங்க, அதை இதுங்கிறானுங்க. எனக்கு உங்களை தானே திட்டணும்னு தோணுது. அந்த வடிவேலு தேல புடிச்சிக்கிட்டு அண்ணா விட்டுருங்கண்ணே, அண்ணா விட்டுருங்க, ஏன்டா நானா, நீ தாண்டா அதை விட்டு தொலைங்கடா. அந்த கமெண்ட்ரி ஏன்டா பாக்குறீங்க? இங்கிலீஷ் வந்து நான் வந்து நிஜமாலுமே சொல்றேன் ப்ரோ, நான் ஓரளவுக்கு இந்த டீசெண்டா ஃபார்மேட் பண்ணி இங்கிலீஷ் பேசுற காரணம், சின்ன வயசுல இருந்து நான் கிரிக்கெட் வந்து இங்கிலீஷ் கமெண்ட்ரியில பார்த்ததுனாலதான். கொஞ்சம் அதை கேட்டு என்ன சொல்றாங்க கேட்டு ஓரளவுக்கு கேம் நாலேஜ் கத்துக்கிட்டதும் எனக்கு வந்து இங்கிலீஷ் கமெண்ட்ரி பார்த்துதான். நீ எதுக்கு தமிழ் கமெண்ட்ரி பாக்குற? போய் இங்கிலீஷ்ல பாரு. உனக்கு என்ன இங்கிலீஷ் புரியாதான் என்ன? பேசிக்கி தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க, மீடியமா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க, அட்லீஸ்ட் இங்கிலீஷ் ஓரளவு புரிஞ்சிக்க தெரிஞ்சவங்க, இவங்க எல்லாத்துக்குமே தேவை இங்கிலீஷ் கமெண்ட்ரி. புரியுதுங்களா? இம்ப்ரூவ் பண்ணிக்கவும் கொஞ்சம் கேம் நீ நல்லா பார்க்கவும் வந்து இங்கிலீஷ் கமெண்ட்ரி தேவை. எதுக்கு தமிழ் கமெண்ட்ரி பாக்குறீங்க? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. வந்துட்டு திருப்பியும் நோட்டு கொட்டு குத்துது குடையுதுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேள்வி கேட்டுறேன். ப்ரோ ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ, நிறைய இன்சைட்ஸ் எல்லாம் சொல்லுவானுங்க, அதில் வாங்கி தான் ப்ரோ இங்கே அடிச்சு விடுவேன். ஏன் இன்சைட் கிடையாது, அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கிலீஷ் கமெண்ட்ரியில நிறைய மாசான மொமெண்ட்ஸும் இருக்கும். லைக் அந்த எல்லா ஐகானிக் மொமெண்ட்ஸுக்குமே அந்த இங்கிலீஷ் கமெண்ட்ரிலாம் வந்து எனக்கு வந்து அப்படியே தோனி ஃபினிஷர் ஆஃப் இன் ஸ்டைல் அந்த 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 கமெண்ட்ரிலாம் அதுதான் இருக்கு. தமிழ் அச்சாம்பார் 6 அப்படின்னு பச்சை புல்லு பத்திக்கிச்சு. ஆர்ஜே பாலாஜி எல்லாம் கூட்டு வந்து சரி ஓகே, நான் இங்கிலீஷ் கமெண்ட்ரி பார்த்ததுல ஓகே, நேத்து கமெண்ட்ரியில ஒரு ஸ்டார்ட் சொன்னேன். அஸ்வின் ஹஸ் நெவர், நேத்துக்கு முன்னாடி ராணாவை அவுட் எடுத்தது கிடையாது. அப்ப 180 ஸ்ட்ரைக் ரேட்டா ப்ரோ. இந்த மேட்ச்க்கு முன்னாடி 180 ஸ்ட்ரைக் ரேட், இப்போ இந்த மேட்ச்க்கு அப்புறம் 200 மாறிடுச்சு அஸ்வின் வெர்சஸ் ராணா. தேங்க்ஸ். அந்த வெத்தலப்பாக்கு தட்டோட வருவான்னு நினைக்கிறேன் உங்கனால. இல்ல இது என்னன்னா சரி ஓகே, இதுல வந்து எனக்கு ஒரு क्वेश्चन கேட்டாகணும். இதே இந்த ஸ்டாட் வந்து இப்போ கமெண்டேட்டர் சொல்றான்னு வைங்களேன், இதே மும்பை இந்தியன்ஸோ வேற ஏதாவது டீமா இருந்திருந்தா அவங்களோட இன்டர்னல் இதுல இதெல்லாம் போல் பண்ணி கேப்டனுக்கு சொல்லி அனுப்புவாங்க, ராணாக்கு தயவு செஞ்சு அஸ்வினை போட்டுறாருன்னு சொல்லுவாங்க. ஏன் சிஎஸ்கேல அப்படியாவது பண்றதுக்கு ஆள் இல்லையா?
இல்ல நான் சீரியஸா கேட்கிறேன். இது வந்து ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் ஒரு டீமோட அந்த டேட்டா நாலேஜும், டேட்டா அனாலிசிஸும் எங்கேயோ போயிருச்சு. ஒரு பேட்ஸ்மேனுக்கும் என்னென்ன பண்ணலாம்? எப்படி இந்த ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் போட்டா ஒர்க் ஆகுமா? இந்த நக்கிள் பால் போட்டா ஒர்க் ஆகுமா? இந்த அந்த பால் போட்டா ஒர்க் ஆகுமான்ற லெவல்ல அனாலிசிஸ் போயிட்டு இருக்கிறப்போ, நீ அது பார்ட் ஆஃப் த திங்க் டேங்க்ல அஸ்வினாவே இருப்பாரு. அவர் எப்படி சொல்லுவாரு? எனக்கு ஓவர் குடுக்க புரியுதுங்களா? திங்க் டேங்க்ல அஸ்வினும் இருக்க பெரிய வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? அதுதான் இப்ப ப்ராப்ளமே. இப்ப அவரே சொல்லுவாரா என்ன? வீக்னஸ் டெலீட் அந்த எக்ஸல் சீட்ல அத டெலீட் குடுத்துருப்பாரு. இந்த மேட்டர் இங்க வெளிய வரக்கூடாது அப்படின்னு சொல்லி டெலீட் குடுத்துருப்பாரு. சொல்லுங்க. பேசிக்கலி ஸ்லீப்பர் செல்ல டீம்லயே சுத்திட்டு இருக்கோம். அதான் பிரச்சனை. நான் கொஞ்சம் அஸ்வினா ஓவரா தான் கடிக்கிறனோ? இல்ல ப்ரோ. கடிக்க வேண்டிய ஆள் தான் ப்ரோ. 2 மேட்ச் அதாவது 20 லட்சம் ரூபாய்க்கு எடுத்த ஸ்பின்னரும் அஸ்வினாவோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். 9 கோடிக்கு எடுத்த ப்ரோ அஸ்வினாவோட. இந்த 9 கோடி எடுத்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள இருக்கிற ஒரு பயஸ் வந்து என்ன மாதிரி சொல்லுச்சுன்னா, பரவாயில்ல ஆஷ்னா வந்து டிஎன்பிஎல்ல ஓப்பனிங்ல வந்து பேட்டிங் பயங்கரமா தெரிச்சிருந்தாரு அந்த சீசனை. எல்லா சின்ன சின்ன பவுலரை போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் போடுறது. டிஎன்பிஎல் ஆனது ஒரு மயிலாப்பூர்ல போய் பசங்கிட்ட ஆனது இதெல்லாம் வச்சு ஐபிஎல் ஆடிங்க என்ன ப்ரோ இந்த கதை? பயஸ் பண்ணது. ஆனா அந்த பயஸ் வந்து ஒண்ணுமே ப்ரோ எதுவுமே பண்ண இல்ல முடியல ப்ரோ. நீங்க ஓகே அஸ்வின் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா தான் ஆடிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ஓகே. இப்பலாம் ஒரு கதை முடிஞ்சிச்சு ப்ரோ. அதெல்லாம் அப்ப ட்ரை பண்ணி பார்த்துக்கணும். அதெல்லாம் டைம் எங்கேயோ வந்துரு. இப்ப அவரோட கெரியரோட கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு எண்டிங் ஸ்டேஜ்ல இருக்காப்ல. அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன? ஸ்பின் போறது. ஓகே அதெல்லாம் வந்து போனஸ் தான் பேட்டிங். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன? ஸ்பின் போறது. அதையே அவர் ஃபெயில் ஆகுறாரு. நீங்க இதுல வந்து நீங்க சர்ப்ரைஸ் பேக்கேஜா இதெல்லாம் சர்ப்ரைஸ் மதர்ஃபக்கர்னு ஓப்பனிங் அமிச்சு நடக்கிற காரியமா அதெல்லாம். ஆர்சிபி மேட்ச்ல நீங்க ஒரு பெரிய ஜம்ப் பண்ணீங்க. அதாவது அது ஹோம் கிரவுண்ட். ஹோம் கிரவுண்ட்ல இருந்து அவே கிரவுண்ட்ல போய் இவ்ளோ டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. ஓகே குட். இன்னும் ஒரே ஒரு ஸ்வாப் தான். அந்த அஸ்வினை தூக்குங்க. தூக்கிட்டு ஒரு பேசரை போட்டு பவர் பிளேல போற ஓட்டையை அடைங்க. இன்னொன்னு என்ன ப்ரோ சொல்லிட்டு இருந்தேன்? ராகுல் திருப்பதி மேபி இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் ப்ரோ. ராகுல் திருப்பதிக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா ஏதோ அடிச்சிருவான்னு ஒரு நம்பிக்கை. அப்படி அவன் ஒர்க் அவுட் ஆலையா அடுத்த மேட்ச தூக்கிட்டு அவனுக்கு அந்த இவனை ஆண்ட்ரி சித்தார்த் தான் ட்ரை பண்ணிப்பாரு. அதுதான் இது ரெண்டு பண்ணா நான் இப்பயும் ஐ எம் பாசிட்டிவ் அபவுட் சிஎஸ்கே ப்ரோ. ப்ராபப்ளி ஏதோ ஒன்று நடக்கலாம். இன்னொன்னு சொல்றேன். தலை வராதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா ஓட முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க தலை இல்ல தலை 4 டாட் பால் வச்சு நின்னுட்டு 2 6 அடிச்சா கூட போதும். அது யார் தலை இப்ப ஓட சொன்னா? யார் ரன் ஓட சொல்றாங்க எனக்கு புரியல. என்ன லாஜிக் எனக்கு புரியல. பந்த பார்த்து அட்டி தலை நீ பாட்டுக்கு விசிறு. 4 டாட் பால் வச்சுட்டு அவுட் ஆயிருங்க. டக் அவுட் 0-4 ஓகே பரவாயில்ல. இல்ல நான் 5வது பால் 6. ஒண்ணு அவுட் இல்ல 6. அப்புறம் 6வது பால் திருப்பி 6 போகும். 12 ரன் முடிஞ்சு போச்சு. நீங்க ரன் எல்லாம் ஓடவே தேவையில்லை. ப்ரோ என்ன தெரியுமா? தலை வந்து இன்னொன்னு கெரியர் எண்ட் வந்துருச்சு. எனக்கு ஒண்ணே ஒண்ணு பண்ண சொல்லுங்க ப்ரோ. அவர் வந்தார்னாலே 2-3 பால் டாட் ஆடுவார். ஸ்பின்னர்ட்ட வந்த கிரீஸுக்கு வந்த உடனே ஒரு 2-3 பால் ஸ்பின்னர்ட்ட டாட் ஆடுவார்னு ரயான் பராக்லாம் ஃபிகர் அவுட் பண்ணி வச்சு க்ளோஸா ஃபீல்டிங் கேட்கிறான் ப்ரோ. தலை என்ன தெரியுமா? ஒரே ஒரு அடி பளிச்சுன்னு வைக்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாலே மொத்த டீமும் ஓடிடும். இதுக்கு மேல அந்த ஃபீல்ட் செட்டே எவனும் யோசிக்க கூடாது. அந்த கம்பீர் ஆரம்பிச்சு விட்டு பண்ண வேலை. தலை அப்பயும் தலை ஓப்பனா சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல. இல்ல ஐ டேக் 2-3 பால்ஸ் டு ஸ்டார்ட் கெட் கோயிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அடி வைத்தல பளிச்சுன்னு. தயவு செஞ்சு வைத்தல. அந்த இவனும் வச்சான், யாரு அந்த பட்டிதாரும் வச்சான், அந்த கம்பீர் ஆரம்பிச்சு வேலையை பட்டிதாரும் அதே ஃபீல்ட் செட் வச்சான். திருப்பி நேத்து ரயன் பராகும் வைக்கிறான். வேலைக்கே தலை ஒரே ஒரு அடி பளிச்சுன்னு வைத்தல. அப்பதான் தலை இவனுங்க எல்லாம் திரும்பி போகட எல்லாம் லாங்குக்குன்னு எல்லாம் போய் நிப்பானுங்க. இன்னொன்னு ப்ரோ, நீங்க வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பண்றீங்க, நக்கிட்டு போயிட்டு இருக்கு. அடுத்து எஸ்ஆர்ஹெச் நினைச்சீங்க, எஸ்ஆர்ஹெச் நக்கிட்டு போயிட்டு இருக்கு. அதனால நீங்க வந்து அடுத்து கொஞ்சம் உங்க டைரக்ஷனை நல்ல ஒரு டீமா நோக்கி திருப்பினீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் வந்து ஜெயிக்கணும்னு சப்போர்ட் பண்ண ப்ரோ. அடிக்கணும்னு தான் சப்போர்ட் பண்ண. அப்பயும் அதை பண்ண அனிகேத் வர்மா ஒன்னு அடிச்சு காமிச்சோம். எனக்கு எஸ்ஆர்ஹெச் பாயிண்ட் வாங்கி மேல வரல பார்க்க நல்லா இருக்கு. அதுதான் என்னோட கோல். அது ஓகே. மானசீகமா சப்போர்ட் பண்ணாலே அடி வாங்குறோம். ஒரு நல்ல டீமா பார்த்து அடுத்து மானசீகமா சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா போகும். ஓகே ஈசாலா கப் நம்தே. இன்னொன்னு எனக்கு இன்னொரு சூப்பர் ஸ்டிஷன் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் அன்னைக்கு அந்த சிஎஸ்கே ஜெர்சி போட்டு பார்த்தோம் ப்ரோ. ஓப்பனர் அன்னைக்கு நான் மேபி சாட்டர்டே அன்னைக்கு அந்த ஜெர்சியை போட்டு உட்கார்றேன். அது என்னதான் நடக்குது அன்னைக்கு மட்டும் மேட்ச் ஜெயிச்சு. அதாவது போயிட்டு ப்ரொஃபைல பார்த்தா ஏத்திஸ்ட் ஃபர்ஸ்ட் சைன் ஏத்திஸ்ட். இப்ப சிஎஸ்கே ஜெர்சி போட்டு மேட்ச் பாப்பாராமா. ப்ரோ நான் வந்து எல்லா சாமியும் கும்பிட ரெடியா இருக்கேன். நான் எல்லா சாமியும் கும்பிட ரெடியா இருக்கேன். அந்த சிஎஸ்கே பெர்ஃபார்ம் பண்ணனும்னா எல்லா சாமியும் கும்பிட நான் ரெடி. நான் போயிட்டு இந்த அடுத்த சாட்டர்டே அன்னைக்கு அந்த சிஎஸ்கே ஜெர்சி போட்டு உட்கார்றேன் மேட்ச் பாக்குறப்ப.
நல்லது நடக்குதான்னு பாக்குறேன். சப்போஸ் ஜெயிச்சிட்டானே வைங்களேன், அந்த ஜெர்சியை நான் துவைக்க கூட இல்ல ப்ரோ இந்த சீசன் முடியிற வரைக்கும். சப்போஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஏத்திஸ்ட தீஸ்ட்னு மாத்திரணும். ஃபார் பிராக்கெட் ஃபார் சிஎஸ்கே ஒன்லி, சூப்பர்ஸ்டிஷன்ஸ் ஒன்லி ஃபார் சிஎஸ்கே தீஸ்ட்னு சொல்லிட்டு தோனி இஸ் மை காட் வேணா போட்டு. என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு, நம்ம இன்னைக்கு டி ஷர்ட்டை போட்டு உட்காந்துடலாமா, சரி இதுக்காக நம்ம கொள்கையை விட்டு கொடுக்கணுமா வேணாம் அப்படின்னு ரொம்ப ஒரு டயலமாலேயே இருந்தேன். பட் இப்ப வேற வழி இல்ல, நான் சாட்டர்டே நான் வேற மாதிரி ஜெயிச்சாதான் டி ஷர்ட்டே போடுவேன், போடவே மாட்டேன். ப்ரோ இன்னும் வேற ஏதாச்சும் இன்னொரு ஃபன் சாங் ஏதாவது இருந்தா போடுங்க ப்ரோ. அப்படியே சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க, நான் டக்கு ஸ்டக் ஆயிடுவேன். நான் ப்ரோ இந்த பாட்டு தெரியுமா ப்ரோ, நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேர் மோனிசா பாட்டு தெரியுமா? நல்லா இருக்கும் நிஜமா, தெரியுமா தெரியாதா ப்ரோ? சத்தியமா தெரியாது எனக்கு. போன மாசம் நானு சம்பளம் வாங்கினேன் மோனிசா பொண்ணு உங்களுக்கு ஏதோ 1-2 வர்றதையும் கெடுத்து விட பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. செம்மையா இருக்கும் அந்த பாட்டு நிஜமாலுமே. நீங்க அடுத்த டைம் அது ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. அடுத்த டைம் நெக்ஸ்ட் கண்டிப்பா. பட் ஆனா ஒரு ஃபன் சாங் இதுவும் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான். ஆனா ஃபன் என்ன பாட்டு? ஒரு நிமிஷம், என்ன பாட்டு? கெத்த விடாத பங்கு கெத்த விடாத, நீ ஏறுனாலும் வாரினாலும் கெத்த விடாத, கெத்த விடாத பங்கு கெத்த விடாத, எவன் சிரினாலும் வாரினாலும் கெத்த விடாத, அலுமா டோலுமா டோலுமா அலுமா அலுமா டோலுமா சாலங்கடிமா அலுமா எச்சு கலிஜுன்னு கிராக்கி விட்டா சாலுமா. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஏதோ வரதுக்கு அஜித் பாட்டுன்னு கட் பண்ணிடுவார் நம்ம ஆளு. ஆமா ப்ரோ, எல்லாருக்கும் எந்திரிச்சு காமெடிக்கு போயிடும் அஜித் பாட்னா. எனக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுற மூடியல ப்ரோ, ஒரு மாதிரி இல்ல ஓகே நல்லாதான் ப்ரோ. எனக்கு நல்லது நடக்கலைன்னா கூட பரவாயில்லன்ற சிச்சுவேஷன் நான் போயிட்டேன். ஏன் தெரியுமா, நம்ம பங்காளி நம்மளோட மோசமான நிலைமையில இருக்கான். அதனால ஆர்சிபி அவனே கெட்டுருவான் எப்படியும் மெயின் ஸ்டேஜுக்கு போகும்போது. ஆனா எனக்கு பெரிய கவலையில இல்ல, கப் அடிக்கல கியூ போல கவலையில இல்ல. தயவு செஞ்சு நல்லா நடக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு 2-3 பேரை புதுசா கண்டுபிடிச்சு வைங்க. நம்ம டீமே ஒரு ஸ்ட்ரெச்சர்ல போற டீம் நிலைமையில இருக்கு. அடுத்த வருஷத்துக்காச்சும் நம்ம ரெடி ஆகணும், அதுக்காச்சும் வேலையை பாருங்க. அவ்வளவுதான் என்னோட. எனக்கு தெரிஞ்சு தோனியோட எண்டிங் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி சீசன் போச்சுன்னா ரொம்ப கேவலமான எண்டிங் ஆயிடும். இல்ல ப்ரோ, நான் தோனி 3 வருஷம் ஆரம்பிச்சு இருக்காரு. தோனி எப்போ முடிக்க போறான்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. நீங்க ஒரு சொல்றேன், ஏன்னா அடுத்த மெகா அதுதான் 3 வருஷம் ஆடுவாருன்றதான் மை எக்ஸ்பெக்டேஷன். பட் திடீர்னு இந்த வருஷத்தோட போனாருன்னா அடுத்த வருஷத்துக்கு நம்ம விக்கெட் கீப்பர் கூட ஆள் கிடையாது. அதையாச்சும் கண்டுபிடிங்க வைங்கடா ப்ளீஸ் தான். எனக்கு கான்வே விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டான், எனக்கு தெரியல சத்தியமா. ஓவர்சீஸ் ஸ்லாட் பிரச்சனை இல்ல ப்ரோ. ஓவர்சீஸ் ஸ்லாட் இப்போ உள்ள எடுக்கனா ஓவர்சீஸ் இல்ல ப்ரோ. அதனாலதான் இந்தியன் விக்கெட் கீப்பருக்கு அவ்வளவு மவுஸ். இஷான் கிஷன்லாம் அவ்வளவு ரூபாய்க்கு போனான், புரியுதுங்களா? ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இந்தியன் பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் இஸ் சோ வேல்யூபிள். அதான் ரீசன். த்ருவ் ஜூரேல் இந்த மாதிரி நிறைய பேர் மாஸ் ஆகிறதே அந்த இந்தியன் விக்கெட் கீப்பர். நமக்கு இருக்கான் ப்ரோ, லலித் பேடியா ஏதோ ஒரு பேடி இருக்கான் நம்ம டீம்ல விக்கெட் கீப்பர். ஒரே ஒருத்தர் இருக்கான். அதான் அவனா டிஸ்கவர் பண்ணணுமே எங்க. அதான் சொல்றேன், நீங்க நாசமா போனாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷத்துக்காச்சும் 4 பேர் ரெடி பண்ணுங்க. ஐ அம் மீ கான்ஃபிடென்ட். எனக்கு என்னமோ லைக் எனக்கு நைட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு மேட்ச். ஓகே முடிஞ்சோன்னு தான் நினைச்சேன். எனக்கு என்ன, ஐ திங்க் ஒன் மோர் அகைன் இந்த டீம்ல கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் எடுத்துட்டு இன்னொரு ஸ்வாப் பண்ணா ஏறுமுகம் தான் நினைக்கிறேன் சிஎஸ்கேக்கு. ப்ராபபிலி பார்க்கலாம். இன்னொன்னு அந்த டிஷர்ட்டை நான் விட்டுட்டேன். நான் அந்த டிஷர்ட்டை பிடிக்கிறேன், பிடிச்சு பார்க்கலாம். ப்ராபபிலி நல்லதா நடக்கலாம். இப்பவே கால்குலேட்டர் எடுத்துடலாம் ப்ரோ. 14 மேட்ச்ல 3 முடிஞ்சிருச்சு. 11ல 7 ஜெயிக்கணும். சிம்பிள். 7 அவங்க ஜெயிச்சிட்டோம் ஆல்ரெடி. அதான் 7 இன்னும் 7 ஜெயிக்கணும். 8 ஜெயிக்கணுமே. நான் 7 ஜெயிச்சா உள்ள போயிடலாம் ப்ரோ. 7 ஜெயிச்சா கியூ என்ஆர்ஆர் அது இதுன்னு நம்ம என்ஆர்ஆர் எங்க இருக்குன்னு தெரியுமா? லாஸ்ட் பை 50. அதான் என்ஆர்ஆர்லாம் நீங்க இது பண்ணாதீங்க. 8 ஜெயிக்கணும். சம்டைம்ஸ் சில டீம்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா 14 பாயிண்ட் இருந்தாலும் பத்தாது. 16 தான் மினிமம். சோ இன்னும் 7 வின் வேணும் நமக்கு அவுட் ஆஃப் 11 மேட்சஸ். டூப்ளசிஸ் வந்து டிப்பானா டெல்லி மேட்ச் என்ன கதைன்னு தெரியல. அடிப்பான் டூப்ளசிஸ் மொரட்டு ஃபார்ம்ல இருக்கான் ப்ரோ. அதான் ப்ரோ, டூப்ளசிஸ் இஸ் பேஸ் ஹீட்டர் ப்ரோ. நம்ம டீம்ல பேஸ் ஹீட் பண்றதுக்கு ஆள் இல்ல. ரஹானே விட்டானுங்க, டூப்ளசிஸ் விட்டானுங்க. இவனுக்கு ஆக்ஷன்லயே விட்டானுங்க ப்ரோ. ஆக்ஷன்ல நிறைய உலப்பல் பண்ணிட்டானுங்க ப்ரோ. இப்ப அந்த 2 கோடி தான் ப்ரோ போனா, 2 crores தான் போனா. அவினாஷ் என்ன தெரியுமா சொன்னா, திருப்பி டூப்ளசிஸ் அவரு வயசாயிடுச்சு, 180 ஸ்ட்ரைக் ரேட்ல போட்டு சாத்துன்னு சாத்துறான். ஃபீல்டிங் ஒரு கேட்ச் அன்பிலியபிள் கேட்ச் கிட்டத்தட்ட கை வச்சு புல் பண்ணிட்டான் ப்ரோ. அவன் பான் கிரிக்கெட்டர் ப்ரோ. அவன் இதுல இருந்து ஜீன்ஸ்ல இருந்து எடுக்கவே முடியாது எதையுமே. அவன் ஃபிட் அவ்வளவு ஃபிட்டா இருக்கான் ப்ரோ. அவ்வளவு ஃபிட்டா இருக்கான். வயசாயிருச்சு எஸ், பட் அவ்வளவு ஃபிட்டா இருக்கான். அது இதெல்லாம் கூட ஓகே ப்ரோ. 2 கோடிக்கு போனான் ப்ரோ.
he was unsold. நல்ல டீல். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல he was அதான் unsold. நல்ல சும்மா டீல். பிட் பண்ணினாலே வந்திருப்பான். நல்ல டீல் ப்ரோ. இந்நேரம் எவ்வளோ அடிச்சிருக்கலாம். இந்த ஓப்பனிங் ஆர்டர்ல இருக்க பிரச்சனைய அழகா அடைச்சிருக்கலாம். இந்நேரம் டூப்ளிஸ் எடுத்திருந்தா 3ல 2 வின் வந்திருக்கும். கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். ஆமா. இன்னைக்கு மேட்ச் வின் கன்ஃபார்ம். அது மட்டும் தலைவன் எனக்கு என்ன தெரியும். தெரியுமா? ஆடுவான் ப்ரோ. 18வது ஓவர் வரைக்கும் ஆடுவான் ப்ரோ. ஓப்பனிங் இறங்கி ஒரு சைடு புடிச்சிக்குவான் ப்ரோ. நான் விடவே மாட்டேன் மேட்ச் அப்படின்னு இழுத்து பிடிப்பான் ப்ரோ. அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கும் ப்ரோ தலைவன்ட்ட. ஓகே, கமெண்ட்ஸ்ல எல்லாருமே சிஎஸ்கே என்ன ஏறுமுகமா இல்ல இறங்க முகமாங்கிறது ஸ்டாங்ஸா கீழ டவுன் அப்பா டவுனாங்கிறது கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. உங்களோட ஒப்பீனியன் நீங்க என்ன ப்ரோ? வெங்கட் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏறுமுகமா இறங்குமுகமா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? என்னோட ஒப்பீனியன் இறங்குமுகம் தான் ப்ரோ. இறங்குமுகம் இன்னும் தான். அதாவது அட்லீஸ்ட் இன்னும் 2-3 மேட்ச்க்காவது இறங்குமுகம் தான். நமக்கு வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய இஷ்யூஸ் நிறைய இருக்கு. ஆ. டெல்லியிலலாம் மிச்சல் ஸ்டார்க்லாம் வந்து போடுவான். எங்க நம்ம போறதுன்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் So, மனசுக்கு logically நிம்மதியா யோசிச்சு இருக்க பார்த்தா மாட்டீங்களா? ஒரு நீங்க 5 நாள் நீங்க நிம்மதியா மஞ்சசோக்கா நிம்மதியா இருக்கலாம்னா மிச்சல் ஸ்டார்க் பேரை ஞாபகப்படுத்தி இப்போ நான் டென்ஷன்ல போய் படுத்திருக்கணுமா? சொல்லுங்க அடுத்தது. ஸோ இப்போதைக்கு இறங்குமுகம் தான். பட் ப்ராப்ளம்லாம் ஃபிக்ஸ் பண்ணா வாய்ப்பு இருக்கு கியூ. பட் எனக்கு தெரிஞ்சு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. நீங்க கியூ போடாட்டியும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் 4-5 டேலண்ட்டை கண்டுபிடிங்க. ஏன்னா இந்த டீமை வச்சுட்டு இதே டீமை வச்சுட்டு 3 வருஷம் ஓட்ட முடியாது. கன்ஃபார்ம். அது மட்டும் கன்ஃபார்ம். ஓகே, நீங்க ப்ரோ நான் ஒரு 60-40 ப்ரோ. அந்த 60 பயஸ் வந்து எனக்கு வந்துரும் தான் தோணுது. ஏதாவது மீண்டு கடைசியில வந்துரும் தான் தோணுது. அதுமே எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ரொம்ப லவ் பண்றதுனாலே என்னன்னு தெரியல. பட் ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமா தான் ப்ரோ எனக்கு தெரியுது. கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா தெரியுது. ஃபர்ஸ்ட் 7 மேட்சஸ் எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி செட் ஆறதுக்கு 7 மேட்சஸ் ஆயிடும்னே தோணுது. இதான்ப்பா காம்பினேஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பை த டைம் நெட் ரன் ரேட்டும் அடி வாங்கியிருக்கும், லாஸும் இருந்திருக்கும். கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. பிளே ஆஃப் கிட்ட வந்து ஓகேப்பா அப்படின்னு தோத்துட்டு போற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கப்பு கண்டிப்பா நான் யோசிக்கல இந்த வருஷம். எனக்கு என்னன்னா ஃபைனலி என்னன்னா இப்போ வந்து அந்த பவர் பிளே பவுலிங் ஓட்டையை அடைக்கிறதுக்கு எதர் உள்ள அன்சுல் கம்போஜோ இல்ல நேதன் எலிஸோ யாரோ வந்துட்டா. நேதன் எலிஸ் கஷ்டம் ஓவர்சீஸ் விளையாட்டு. இதுக்கு மேல அன்சுல் கம்போஜ் வந்து அஸ்வின் அவுட். எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே 7 மணிக்கு தெரிஞ்சிடும். அவங்க வந்து என்ன பிளேயிங் 11 வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத வச்சு தெரிஞ்சிடும். அஸ்வின் உட்கார வச்சுட்டு அன்சுல் கம்போஜ் வராங்கன்னா உண்மையாலுமே பிரேவ் டெசிஷன் which is needed for the team பண்ணிட்டாங்கன்னா அப்பல இருந்து ஏறுமுகம் தான். பார்க்கலாம் என்ன நடக்குது. திருப்பதி can be given one more chance. நேத்து ஏதோ மடக்கி இந்த பக்கம்லாம் 4-4 அடிச்சான். சரி பார்க்கலாம். ஒரு சின்ன எனக்கு உங்க 2 பேர்ட்டயுமே ஐ அக்ரி வித் போத் ஆஃப் யூ. எனக்கும் திருப்பதி எங்க அடிக்க போறா அப்படின்னு ஒரு சைடுல இருக்கு. இருந்தாலும் சரி ஓகே, லைக் அவன் வந்து அட்லீஸ்ட் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. சோ ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச்ல தெரிஞ்சிரும் ஆப்வியஸ்லி. எப்படின்னா இந்த சிஎஸ்கே ஏதோ நம்ம திங்க் டேங்க்ல இருக்க மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். யாரோ நம்ம பேச கேட்க போற மாதிரியும் யாரோ இதெல்லாம் நம்ம பேச கேட்க மாட்டாங்க. அதான் போன வீடியோல சொல்லிட்டாம ப்ரோ இது தெரப்பின்னு. ஆமா, இது ஏதோ உங்களுக்கு இந்த இதுல பிடிஎஸ்டி வார் விக்டிம்ஸ் பிடிஎஸ்டி விக்டிம்ஸ்லாம் 3 பேர் சேர் போட்டு உட்காந்து ஃபாரின்ல பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கலாச்சாரம் தான் இது. ஏதோ சொல்லிக்க வேண்டியதா நம்ம 3 பேர் ஆளுங்கெல்லாம் போய் படுத்துக்கிட்டு மெயின் செலிபிரிட்டி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கானுங்களா, அவனுங்க எல்லாம் அந்த இருப்பானே இந்த ரத்னா ஸ்கிரீன் ரைட்டர் யாரோ ரத்னான்னு அவன் வந்து லைக் என்னதான் மேட்ச் தோத்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி ஆர்டன்ட் தோனி ஃபேன் அப்படின்னு போடுறான். இந்த லெவலில் தான் அவனுக்கு இருக்கானுங்க. ஸோ மெயின் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் எல்லாருமே அந்த லெவலில் தான் இருக்காங்க. நம்ம அந்த அடிமட்ட தொண்டர்கள் நம்ம தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அந்த ட்வீட்டுக்கு ஒருத்தர் ரிப்ளை போட்டிருந்தான். போட மாட்டேன். அவன் யார் தெரியுமா? விஜய் ஃபேன். புரியுங்களா? எது தெரியுமா? லியோ படத்துல ஏன்டா இன்வால்வ் அவன் பழைய வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதை புரிஞ்சு வச்சிருக்கிறான். நான் உட்காந்து பேசுறதுனால எனக்கு கொஞ்சம் பாரம் கம்மியாகுது, அவ்வளவுதான் ப்ராபப்ளி. இன்னொன்னு இந்த ஏறுமுகம்னு சொல்றது என்னன்னா ஒரு சாட்டர்டே வரைக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருப்பேன். ஐ எம் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா பொக்கோன்னு இப்படியே இருக்கணும் நானு சாட்டர்டே. ரொம்ப ஹாப்பி ஆனப்போ மிச்சல் ஸ்டார்க்னு நினைச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப சேட் ஆகிறப்போ இந்த கான்வர்சேஷன் நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான், பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே ப்ரோ, ஈத் முபாரக் பண்ணி விட்டு போயிட்டானுங்க ப்ரோ. நீங்க அந்த இந்த பாட்டு நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேர் மோனிசா ப்ரிப்பேர் பண்ணிட்டாரீங்க அடுத்த ரெக்கார்டிங்க்கு. டெல்லி மேட்சுக்கு ஆசைப்பட்ட பொண்ணு ப்ரோ சக்கையா இருக்கும் ப்ரோ. தினேஷ் பாடும் பாட்டை கேளுங்க அப்படின்னு ஒண்ணு செம்மையா இருக்கும் அந்த பாட்டு. நிஜமாலுமே செம்மையா இருக்கு. நீங்க பாடி பாருங்க. நீங்க அடுத்த கான்சர்ட்ல எல்லாரும் அதை தான் ப்ளே பண்ண சொல்லி அடம் பிடிப்பாங்க. நீங்க அதை மட்டும் பாடிட்டீங்கன்னா. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. உசைன் போல்ட்டை போல் இல்லாமல் ஓடு, கோல்டு தேடி வரும்
உந்தன் வாழ்வும் ஓர் ஒலிம்பிக்கை போலே வேர்வை வெற்றி தரும். நாங்கள் ரிஷியும் இல்லை ஒரு குஷியில் சொன்னோம் புடிச்சா புடிடா எதிர் நீச்சலடி.